நான் சொல்றேன். நெக்ஸ்ட் சொல்லும்போது நீங்க மாத்தீங்க. நெக்ஸ்ட். ஓகேண்ணே. நெக்ஸ்ட் ஐயா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் போன் பத்தி பார்க்குறோம். போன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாட் ஓன்லி ஃபார் ஸ்ட்ரென்த், இட் வில் கிவ் மூவ்மெண்ட் as well as மேனுஃபேக்சர் ஆஃப் த பிளட் செல்ஸ். அதுக்காக தேவைப்படுது. நம்ம எக்ஸசைஸ்ல அதாவது ஒவ்வொரு நிலைகளும் போனுக்கும் எக்ஸசைஸ் கொடுக்குறோம், போனுக்கும் கொடுக்குறோம், மசிலுக்கும் கொடுக்குறோம். நியர்லி 206 அதெல்லாம் சப்ஜெக்ட். 206 இருக்கு. மசில் வந்து ஒரு 630 630 to 640 50 மசில்ஸ் இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி மசில்ஸ்க்கும் ஈச் அண்ட் எவ்ரி போனுக்கும் நம்ம மூவ்மெண்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி லங் சிஸ்டம் பார்க்குறோம். இது எனக்கு ஸ்லைட் அக்சஸ் இருந்தா என்னால நல்லா இது பண்ணிருக்க முடியும். வி வில் ட்ரை. நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை பண்ணுவோம். ஆக்சுவலா ட்ரையல் பார்த்து இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலி ஆரோ தெரியுதுங்களா? இஸ் இட் விசிபிள்? என்னோட ஆரோ லேப்டாப்ல. ஐயா பெருமாள் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா, அவர் சாந்திமா ஷேர் நீங்க பண்றாரு இருக்கீங்களா? இல்லைங்கய்யா? ஆமாங்க ஐயா. அதனால முடியாது. ஆமா சரிம்மா, ஆமா சரிம்மா, அதனால முடியாது. சரிம்மா. தெரியாதீங்க பட் நீங்க சொல்லுங்க. படம் நல்லா கிளியரா இருக்கு. எங்களுக்கு பாக்குறவங்களுக்கு லங்ல வந்து இது வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமா, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், நேசல் கேவிட்டி வருது, ட்ரக்கியா அதாவது குரல் வலை, இது குரல் வலை, அப்புறமா ட்ரக்கியா அதெல்லாம் சொல்றோம் லங்கு. ஆக்சுவலா மூச்சு பயிற்சியில இதனோட நிலைகள் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கு. மூச்சு பயிற்சியில் ஒவ்வொன்றும் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எலும்பு தசை. எலும்பு தசை சேர்ந்ததான் மனிதனோட முழு உருவம் வருது. முழு உருவத்திலையும் மூமெண்ட் இருக்கணும். என்ன பெரிய ப்ராப்ளம்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் வாங்கயா. இப்போ என்னன்னா நெக்ஸ்ட் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம். வெயின் டினோட்ஸ், ப்ளூ கலர் டினோட்ஸ் த வெயின். வெயின்னா சிரை, டீஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்துன்னு போறது. ரெட் டினோட்ஸ் த ஆர்டரி, ஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்துன்னு போறது. ஆல் ஓவர் பாடியில இதெல்லாம் இருக்கு. இவ்வளோ பிளட் வெசல்ஸ் வந்து நம்ம பாடியில இருக்கு. சரிங்களா? இவ்வளோ பிளட் வெசல்ஸ் இருக்கு. ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுது, பம்ப் பண்ணுது. அனதர் வெரி 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 இக்னோர்டு சிஸ்டம் எதுன்னு பார்த்தோம்னா lymphatic system. Actually it is not accepted till 100%, not 100%, somewhat accepted in allopathy also. என்னன்னா lymphatic சிஸ்டத்துக்கு நம்ம ஃபங்க்ஷன் கொடுக்கல. நம்ம இன்ட்ராக்ஷன் மாதிரி வச்சுக்கலாம். என்னோட கிளாஸும் அப்படிதான் இது பண்ணிக்குவேன். அன்மியூட் பண்ணிட்டு கேட்குற கொஸ்டின் யாராவது கூட ஆன்சர் பண்ணலாம், தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ அந்த காலத்துக்கும் லைஃப் ஸ்டைலுக்கும் இந்த காலத்து லைஃப் ஸ்டைலுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த காலத்துல எனி ஒன் ஆஃப் யூ பிசிக்கல் ஒர்க் வந்து ஃபுல்லா இருந்தது. பட் நவ்வேடேஸ் பிசிக்கல் ஒர்க் இஸ் ரெடியூஸ்ட். வாட் இஸ் த மெயின் டிஃபெக்ட் ஆஃப் தட் ரெடியூஸ்டு பிசிக்கல் ஒர்க் பார்த்தோம்னா, இப்போ வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து கண்ட்ரோல் பை த ஹார்ட். அதை வந்து நம்ம பண்ணலைனாலும், அதாவது அதை கான்சன்ட்ரேட் பண்ணலைனாலும் ஹார்ட் பம்ப் பண்ணி சர்க்குலேட் பண்ணிடுது. அதை பத்தி ஒரி பண்ண வேண்டியது இல்லை. லங்கை வந்து ஏர் சர்க்குலேஷன் லங் பார்த்துக்குது. அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிஸ்டம் செய்யுது. பட் லிம்ஃபேட்டிக் சர்க்குலேஷன் தேர் இஸ் நோ பம்ப். பம்ப் இல்லாதனால என்னன்னா ஸ்டாக்னன்ட் ஆஃப் த லிம்ஃபேட்டிக் சர்க்குலேஷன். ஸ்டாக்னன்ட் ஆஃப் த லிம்ஃபேட்டிக் சர்க்குலேஷன் மெயின்லி டியூ டு இம்மொபிலைசேஷன், அதாவது டிக்ரீஸ்டு ஆக்டிவிட்டி, டிக்ரீஸ்டு ஹியூமன் ஆக்டிவிட்டி. அதனால என்ன ஆகுதுன்னா லிம்ஃபேட்டிக் ஸ்டாக்னன்ட் ஆகுது. இட் வில் காஸ் so many problems in our body. ஓகே, இது லிம்ஃபேட்டிக் சர்க்குலேஷன் பார்த்தோம். ஆக்சுவலா இவ்வளோ லிம்ஃபேட்டிக் சர்க்குலேஷன் இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து நெறி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இஃப் தெர் இஸ் எனி இன்ஜுரி அக்கர் இன் த லோவர் லிம் ஆர் அப்பர் லிம். இஃப் டியூபர்குலோசிஸ் பேஷண்ட்ல பார்த்தோம்னா ஆக்சிலான்னு அக்குள் சொல்லுவோம் இல்லைங்களா? ஆக்சிலால வந்து இது இருக்கும் இல்லைங்களா, நெறி கட்டுறதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இது கட்டுறதெல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் பிகாஸ் ஆஃப் த லிம்ஃபேட்டிக் ஸ்டாக்னன்ட். லிம்ஃபேட்டிக் ஸ்டாக்னண்ட்டை பத்தி நம்ம கண்டுக்கிறதே இல்லை. கண்டுக்கிறதுனா பிகாஸ் இன் ஓல்டன் டேஸ் வி டிட் த பிசிக்கல் ஒர்க். நவடேஸ் சோ மச் ரெடியூஸ். இங்கிருந்து நம்ம தெருவில் இருக்கிற லாஸ்ட் கடைக்கு போறதுனால எதுல போறோம்? 2 வீலர்ல தான் போறோம். வி ஆர் நாட் யூசிங் த லெக்ஸ். நடக்கிறதும் இல்லை, கையை கூட யூஸ் பண்றது இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் இமேஜ் வந்து கிட்னில நான் ஹைலைட் பண்ணோம், தெரியாது. இது கிட்னி, யூரிட்டர், அதாவது கிட்னியையும் பிளாடர், யூரினரி பிளாடரையும் கனெக்ட் பண்ணது யூரிட்டர் அண்ட் பிளாடர். சரிங்களா? இது ரீனல் சிஸ்டம், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் அண்ட் ரீனல் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ஐயா. அது ஜிஐடி, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சிஸ்டம், அதாவது உணவு பாதை. எடுத்தோம்னா எடுத்துக்கணும். ஆக்சுவலி
இங்க பார்க்கும்போது என்னன்னா ஸ்டமக் இந்த இந்த பார்ட் செஸ்ட் வருது. செஸ்ட் தெரியும் உங்களுக்கு இமேஜ். லங்லாம் இருக்கு, ஹார்ட் இருக்கு. கீழே வந்து ரைட் சைடுல இருக்கிறது லிவர், லெஃப்ட் சைடுல ஸ்டமக் இருக்கு. பலூன் மாதிரி அங்கங்க இதுவா இருக்கிறதெல்லாம் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன், மிடில் இருக்கிறது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன். சரிங்களா? தீஸ் ஆர் ஆல் த இன்டெஸ்டினல் ட்ராக்ட் இதெல்லாம். பட் இந்த நெக்ஸ்ட் இமேஜ்ல இருக்கிறது வந்து லிவர் அண்ட் எல்லோ கலர்ல இருக்கிறது வந்து pancreas அண்ட் கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து பைல். இப்போ நம்ம இதெல்லாம் ஏன் சொல்றோம் நீங்க கேட்கலாம். இதெல்லாம் எதுக்கு சம்மந்தம் இல்லாம எங்களுக்கு anatomy எடுத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்கலாம். Each and every things we are using, we are stimulating, we are giving movement to the organ. Each and every organக்கு மூவ்மெண்ட் கொடுக்குறோம் நம்ம மகரிஷி எக்ஸசைஸ்ல. ஆக்சுவலா சௌமுத்திரன் ஐயா அது முதல்ல வந்து நான் அனந்த நாராயணன் ஐயாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அனந்த நாராயணன் ஐயா மூத்த பேராசிரியர்களுக்குல ரொம்ப சீனியர் பர்சன்லாம் தான் தெரியும். எனக்கு அவர் பர்சனலா பிளஸ் பண்ணி பண்ணது. அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் காயகல்பம் எடுத்தேன். அதுக்கு அடுத்தது ஐ வாண்ட் டு தேங்க் டு அனந்த நாராயணன் ஐயா, டீன் ஆஃப் ஃபார்மர் டீன் ஆஃப் மதுரை மெடிக்கல் காலேஜ். அவரு ஏன் சொல்றேன்னா என்னோட திங்கிங்க்கு விதை போட்டது அனந்த நாராயணன் ஐயா, அதுக்காக சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் புக்ல முன்னுரை எழுதுனதும் அனந்த நாராயணன் ஐயா தான். நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. நம்ம மகரிஷி அருத்தந்தையோட எளிய முறை உடற்பயிற்சி புக்ல முன்னுரை எழுதிக்கிறது அனந்த நாராயணன் ஐயா தான். அதுக்கு அடுத்தது வந்து என்னன்னா ஆக்சுவலா ஆர்கன்ஸ், ஜிஐடி ஆர்கன்ஸ் பார்த்தோம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பார்க்குறோம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல பிரெயின். இப்போ என்னன்னா ஆக்சுவலி உடல் வருடுதல்ல ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஸ்டிமுலேட் பண்றோம். இதுல உடல் வருடுதல் மற்றும் மகராசனம்ல ஸ்பைனல் கார்டோட ஈச் அண்ட் எவ்ரி லெவல். இந்த இதுல எனக்கு ஸ்லைட் அக்சஸ் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். வி வில் ட்ரை நெக்ஸ்ட் டைம் அக்சஸ் பண்ற மாதிரி பண்றது. ஏன்னா ஐ வாண்ட் டு ஷோ த பாயிண்ட்ஸ். இந்த சேஞ்ச் இங்கெங்க வருது, அதே மாதிரி ஆர்கன்ஸ் எங்கெங்க என்னன்றத ஐ வாண்ட் டு ஷோ. பட் இட் இஸ் நாட் பாசிபிள் திஸ் டைம். வில் ப்ரே ஃபார் நெக்ஸ்ட் டைம். புரியுதுங்களா? படத்தை சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அவர்ல பாக்குறவங்க புரிஞ்சுக்குவாங்க. நீங்க படத்தை சொல்லிட்டீங்க, அப்படி சொன்னீங்க. ஆக்சுவலி பிரெயின் சொல்றோம். பிரெயின் வந்து செரிப்ரம், செரிபெல்லம். லைட் ப்ரௌனா இருக்கிறது செரிப்ரம், லைட் ப்ரௌன் டார்க் ப்ரௌனா இருக்கிறது செரிபெல்லம். இந்த ஸ்பைனல் கார்டு சொல்லும் போது ஆக்சுவலா மகராசன நம்ம சௌமித்திரன் ஐயா ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு எக்ஸசைஸ்ல. ஆக்சுவலா ஈச் அண்ட் எவ்ரி லெவல் மகராசன் ஒவ்வொரு இதுலயும் வந்து ஒவ்வொரு லெவல் ட்விஸ்ட் ஆகுது. அதுக்காக தான் இந்த இமேஜ் நான் ஹைலைட் பண்ண முடியாதனால ஐ எம் சாரி. ரொம்ப பிளான் பண்ணி வந்தேன். வாழ்க வளமுடன். சரி, ஒவ்வொரு லெவல்ல ஸ்டிமுலேட் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். நம்ம எக்ஸசைஸ் போயிடலாம். ஏன்னா இது பத்தி இதுதான் ஆக்சுவலா சக்கரா சொல்றோம், எல்லாரும் சொல்றோம். ஈச் அண்ட் நம்மளோட எல்லாமே சயின்டிபிக் தான். நம்ம பண்றது எல்லாமே சயின்ஸ். நம்மளோட மனவளக்கலை மன்றம் எல்லாமே சயின்ஸ். 100% சயின்ஸ். ஆஸ் ஏ அனட்டமிஸ்டா சொல்றேன். இந்த பக்கம் ரைட் சைடு லெஃப்ட் சைட்ல இருக்கிறதுலாம் எண்டோக்ரைன் கிளான்ஸ், டெஸ்டிஸ், ஓவரி. ஆக்சுவலா என்ன சொல்லுவோம், விதை, ஆண் விதைன்னு சொல்லுவோம். பெண் இன சினை முட்டை சொல்லுவோம், ஓவரி சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பேன்க்ரியாஸ், அட்ரினல், தைமஸ், தைராய்டு, பிட்யூட்ரி, பீனியல் ஹைப்போதலாமஸ். இதேதான் நம்மளோட. இது சித்தர் புக்ல இருந்து எடுத்தது. நம்ம பழைய சித்தர் புக்ல இருந்து எடுத்த படம். 7 சக்கரங்கள். எண்டோக்ரைன் கிளாண்ட் தான் சக்கரங்கள். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, துரியம். நம்ம 9 மைய தவம் செய்யறது இங்க வச்சுதான் பண்றோம். We are concentrating our thoughts only in our secretion of endocrine glands. Endocrine glands control ஆனாவே most of the disease will be cured. ஏன்னா overall what is the name of the pituitary, other name of pituitary, any one of you? கொஞ்சம் இன்ட்ராக்ஷனா இருக்கலாம். ஏன்னா எத்தனை பேர் இருக்கீங்க என்னன்னு தெரியல. இன்ட்ராக்ஷன் வந்தா நல்லா இருக்கும். என்னோட கிளாஸஸ் அப்படிதான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். யாராவது சும்மா ட்ரை பண்ணுங்க. மாஸ்டர் ஆஃப் எண்டோக்ரைன் கிளாண்ட். ஆமாமா மாஸ்டர் ஆஃப் எண்டோக்ரைன் கிளாண்ட். ஆக்சுவலா என்னன்னா மாஸ்டர் ஆஃப் எண்டோக்ரைன் கிளாண்ட் சொல்றது வந்து பிகாஸ் நாட் ஒன்லி கண்ட்ரோல் த அதர் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். அதுக்காக மட்டும் மாஸ்டர் ஆஃப் எண்டோக்ரைன் கிளாண்ட் சொல்றோம், சொல்லல நம்ம அதை. இட் ஒன்லி கண்ட்ரோல்ஸ் த ஹோல் பாடி. பிகாஸ் பிட்யூட்டரியில இருந்து வரது தான் தைராய்டை கண்ட்ரோல் பண்ணுது. தைராய்டு இப்போ மோஸ்ட் ஆஃப் த தைராய்டு ப்ராப்ளம்ஸ் நம்ம அதுல நம்ம தனியா அதுக்கான பயிற்சிகள்லாம் இருக்கு நம்ம கிட்ட. தைராய்டு ஹைப்பர் எது வந்தாலும் அதுக்கான பயிற்சிகள் இருக்கு. தைராய்டு அதை ஸ்டிமுலேட் பண்றதுன்னா பிட்யூட்டரியில இருந்து வர ஹார்மோன் தான். பிட்யூட்டரி எங்க பண்றோம் நம்ம? வாட் இஸ் த ரோல் ஆஃப் பிட்யூட்டரி இன் மனவளக்கலை மன்றம்? ஓபன்.
யார் சொல்றீங்க? By doing Agnya Chakra meditation. தட்ஸ் ஆல். ஆகினை பண்ணும்போதே பிட்யூட்டரியை நம்ம ஸ்டிமுலேட் பண்றோம். we are regulating the secretion. அப்ப நம்ம if we do the meditation regularly we will overcome 90. அதாவது உடனே நான் வந்து 20 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன், 30 வருஷமா மெடிடேஷன் செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு எதுவுமே சரியாகலன்ற கொஸ்டின் வரும். கண்டிப்பா வரும். நானும் கேட்பேன். நானும் அப்படிதான், இல்லைன்னு. பட் என்னன்னா, செய்யும் போது கர்மம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, வினைப்பதிவு, அதுதான் மூலம். கர்மா வினைப்பதிவு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சுக்கலாம். பெரிய பலு வரத சின்ன பலுவா குறைச்சிக்கலாம். சரிங்களா? அதுதான் ஆகினை பண்றோம். அதே மாதிரி விசித்தி செய்யும் போது என்ன பண்றோம், தைராய்டுல ஃபோக்கஸ் பண்றோம். ஹைப்போதைராய்டிசம் இஸ் தி மோஸ்ட் காமன் டிசீஸ் இன் யங்கர் கேர்ள்ஸ். மோஸ்ட் காமனா யங்கர் கேர்ள்ஸ்க்கு வருது. அது ஏதோ ரீசன் சொல்றாங்க, அதை விடுங்க. we will overcome by விசுத்தி மெடிடேஷன் பண்ண முடியும். தைமஸ் சொல்றோம். என்ன தைமஸ், அது போய் என்னன்னு நினைக்கிறோம். most of our antibodies are generated only in thymus. Thymus gland only the organ which develops the T cells ன்னு சொல்லுவோம். அவ்வளோ நம்ம பேசுவோம், இன்னும் அதுக்கு அடுத்த செஷன்ல பேசுவோம். தைமஸ் கிளாண்ட்ல தான் உருவாகுது. மணிப்பூரகம், அநாதகம் வந்து தைமஸ், மணிப்பூரகம் பேங்க்ரியாஸ்ல எண்டோக்ரைன் எக்ஸோக்ரைன் ரெண்டும் வருது. சுவாதிஷ்டானம். ஐயா இன்னொரு முக்கியமான ஆப்ளிகேஷன் வச்சிடுறேன். இது வந்து ஜஸ்ட் மை ப்ரெசன்டேஷன். நான் பெருமாள் ஐயா கிட்ட கேட்டது வந்து, ஐயா நான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், ஒரு 5 years தான் உட்காந்து ரெடி பண்ணேன். அருட்தந்தை தான் ரெடி பண்ணாரு. ரெடி பண்ணியிருக்கேன். இதுல எனக்கு கரெக்ஷன் வேணும். கரெக்ஷன் வந்து பண்ணிட்டு ஓப்பன் டு ஆல் தான். இது ஸ்லைட் நம்ம வச்சுக்கிறது நீங்க வச்சுக்கிறதுலாம் இல்லை, ஓப்பன் டு ஆல் தான். அதுக்கு கரெக்ஷனுக்காக தான் கேட்டான். ஐயா வந்து ப்ரோக்ராமாவே அரேஞ்ச் பண்ணிட்டாரு. அதுதான் இதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம். ஆக்சுவலா சுவாதிஷ்டானம் வந்து அட்ரினல், ஐ திங்க். பிகாஸ் வந்து சுவாதிஷ்டானத்துல அருட்தந்தை வந்து ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுன்னு. ஏன்னா மோஸ்ட் பவர்ஃபுல்னா அட்ரினல் செக்ரிஷன் கேன், அதாவது ஃபைட்டு ஃப்ளைட்டு ஃப்ரைட், அது மாதிரி 3 சொல்லுவாங்க. அதெல்லாம் அதாவது நம்ம ஆக்சுவலா கஷ்டமான சுச்சுவேஷன்லாம் செக்ரீட் பண்ணி நம்மளை ஓவர் கம் பண்ண வைக்கிறது வந்து அட்ரினல் கிளாண்ட் தான். மேபி அதனாலதான் சுவாதிஷ்டானம் சொல்லுவாருன்னு அருட்தந்தை சொல்லியிருக்காருன்னு தோணுது. அதை நீங்க கரெக்ட் பண்ணீங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஐ வில் ரெடி டு அக்செப்ட் த கரெக்ஷன்ஸ். மூலாதாரம் டெஸ்டிஸ் ஓவரி. சரிங்களா? இவ்வளோ இந்த ஒரு ஸ்லைட்லேயே நம்ம எல்லா சயின்ஸையும் இது பண்ணிடலாம். ஆக்சுவலா இது மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், ஜஸ்ட் ஒரு ரிவிஷன். சரிங்களா? இப்போ நம்ம உடற்பயிற்சிக்கு போயிடலாம். வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் ஸ்லைட் ஐயா. ஐயா நம்ம கைப்பயிற்சி சொல்றோம். ஆக்சுவலா வந்து நம்ம கை வந்து மேல ஸ்கின் இருக்கு, ஏதோ இருக்குன்றோம். உள்ள இவ்வளோ மசில்ஸ் இருக்கு, புரியுதுங்களா? இவ்வளோ மசில்ஸ் இருக்கு லெக்ல. இது வந்து ரைட் சைடு வந்து கால் லோவர் லிம் சொல்லுவோம். இதுல கால் மசில்ஸ். லெஃப்ட் சைடு வந்து அப்பர் லிம், கைகளோட மசில்ஸ். இவ்வளோ மசில்ஸ் இருக்கு. இப்போ இந்த மசில்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேக்குறீங்க, இன்னும் ஏன் இதை காமிக்கிறீங்கன்னு கேக்குறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் ஐயா. இப்போ இந்த மசில்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். இந்த கைப்பயிற்சி செய்யறதுனால கால் பயிற்சிக்கு அது வரப்போகுது. அதனாலதான் அது முதலே போட்டுவிட்டேன், கண்டினியூட்டி. அதே மாதிரி சவுந்தர் ஐயா கூட சொல்லுவாரு, நம்மளோட மகரிஷியோட அருட்தந்தையோட பயிற்சிகள் எல்லாம் வந்து ஒரு கன்னிட்டியா தான் இருக்கும். ஒரு கைப்பயிற்சி முடியுதுன்னா கால் பயிற்சியோட தொடக்கமா இருக்கும்னுவார். அது மாதிரிதான் கால் பயிற்சிக்கு அதுக்கான காமிச்சிட்டேன். இப்போ கைப்பயிற்சியில இவ்வளவு மசில்ஸ் இருக்கணும். கை சுத்த போறோம், கை மசில்ஸ் இருக்கும். இப்போ சுத்துறதுக்கும் இந்த பயிற்சிக்கு என்ன ரிலேஷன் கேட்கிறோம். இது ஓப்பன் டு ஆல். என்னன்னா இப்போ இது மாதிரி கை தூக்குறோம். நாட் ஓன்லி அதர் தேன் எக்ஸசைஸ், ஹவு மெனி டைம் யூ ஆர் ரைசிங் யுவர் அப்பர் லிம், யுவர் அப்பர் ஆர்ம்ஸ் அபவ் த ஷோல்டர். ஓப்பனா ஒரு 2 பேர்னா சொல்லணும் ஆன்சர். எத்தனை பேர் லைன்ல இருக்கீங்கன்னு தெரியல. ஓகே, யாரோ 2 பேர் ஜஸ்ட் ஃப்ராங்க். ரெஃப்ரெஷ்ஷா இருக்கணும் கிளாஸ். அப்பதான் ஷோல்டருக்கு மேல எக்ஸசைஸ் தவறம் தேவை. சரி, எக்ஸசைஸ் விட்டுருங்க. எக்ஸசைஸ் முன்னாடி எவ்வளவு நேரம் ஷோல்டருக்கு மேல தூக்கி இருக்கீங்க? சாந்திமா தான் பதில் சொல்லினே இருக்கிறாங்க. குட் ஸ்டூடெண்ட். எக்ஸசைஸ் பண்ணாம மேல ஹைட்டா இருக்கிற பொருள் ஏதாவது எடுக்கணும்னா மட்டும்தாங்க கைய மேல தூக்கு. லேடிஸ் நான் கேட்கல, மெயினா நீங்க பேசுறதுனால உங்களை கேட்டேன். ஜென்ஸ் யாராவது ஒருத்தர், ஏன்னா நீங்க ஆன்சர் பண்றதுனால உங்களை கேட்டேன். லேடிஸ் வந்து திங்ஸ் எடுக்கிறதுக்காக, வீட்டுல சமையல் செய்யும் போது திங்ஸ் எடுக்கிறதுக்காக எடுப்பாங்க.
ஐயாக்கள் யாராவது இருக்காங்களா? ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஐயா ஜென்ஸுமே வாழ்வளமுடன் ஐயா. நம்ம கார்த்திகேயன் ஐயா சொல்லுங்க ஐயா. கார்த்திகேயா. ஆமாங்க. நம்ம ஜென்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளேயிங் அந்த மாதிரி சம்திங்ல வந்து கொஞ்சம் கையை ரைஸ் பண்றது அந்த மாதிரி இருக்குங்க. பிளேயிங்னா ஒரு நாளைக்கு கேக்குறேன் ஐயா. அப்ராக்சிமேட்டா அப்ராக்சிமேட்டா வித்தவுட் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரேருங்கய்யா. அதுதான். என்னன்னா நம்ம ஆக்சுவலி we want to raise our arms. ஆர்ம்ஸ்னா நம்ம நம்ம இந்த பார்ட்டை வீடியோவும் ஆன் பண்ணலன்னு நினைக்கிறேன். நான் வீடியோ ஆன் பண்ணிடுறேன். இந்த பார்ட்டை வந்து நம்ம வந்து ஷோல்டருக்கு மேல தூக்குறதுனால என்னன்னா ஆக்சுவலா இந்த இமேஜ் தான் நான் சொன்னேன் இல்லைங்களா. எல்லோ கலர் வந்து நர்வ்ஸ், ப்ளூ கலர் வந்து வெயின், ரெட் கலர் வந்து ஆர்ட்ரி. புரியுதுங்களா? ஆக்சுவலா இதெல்லாம் வித் these vessel veins, nerves and arteries are present within the muscle. இந்த மசில் இருக்கு இல்லைங்களா, இந்த மசில்குள்ள இருக்கு. புரியுதுங்களா? இப்படி கை தூக்கும் போது என்னன்னா we will refresh the circulation. ஆக்சுவலா நம்ம அழகா போன தடவை ஆழியார் வரும்போது தான் எனக்கு அந்த ஒரு புரிதல் வந்தது. அறிதல், தெளிதல், உணர்தல். 3 இருக்கு. அறிதல், தெளிதல், உணர்தல். இப்ப எக்ஸசைஸ் அறிஞ்சிட்டோம், எப்படி செய்யணும்னு தெரிஞ்சிட்டோம். உணர்தல், இதுதான் உணர்தல். நான் இன்னும் ஒரு 2 இடத்துல எனக்கு ஒண்ணு வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி புரிஞ்சுது. இவந்தோ அருட்பேராற்றல் கருணையினால 90s எனக்கு எக்ஸசைஸ் தெரிஞ்சிருந்தாலும் ரெகுலரா செய்ய ஆரம்பிச்சது 2019 இருந்தா. 2019 இருந்து தான் எக்ஸசைஸ் செய்யறேன். ஓரளவு முடிந்த அளவு செய்யறேன். அந்த எக்ஸசைஸ்ல 2 பகுதிகள் நான் அந்த எக்ஸசைஸ் வரும்போது நான் சொல்றேன். இப்ப என்னன்னா இந்த கம்ப்ரெஷன், இந்த வெயின் ஆர்டரி ஏன் கம்ப்ரெஸ் ஆகணும்னா இந்த ஃபிங்கர் இருக்கு இல்லைங்களா, இந்த விரல் நுனிகள்லாம் வந்து பிளட் ஸ்டாக்னட் ஆகும். ஏன்னா முக்கால்வாசினால கிராவிட்டி டுவர்ட்ஸ் த கிராவிட்டியில விடுறோம். அதனால பிளட் அங்கேயே நிற்கும். நின்னா ஸ்டாக்னட் ஆனா என்ன ஆகும்? வண்டியை எடுக்காம இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? வண்டியை மட்டும் காரு 2 வீலரை மட்டும் கரெக்டா சர்வீஸ் விடுறீங்களா? அதெல்லாம் விட முக்கியம், எல்லாத்துக்கும் மூலம் நம்ம உடம்பு தான். அதை சர்வீஸ் விடுறீங்களா என்னைக்காவது? அதுக்காக தான் அருட்தந்தை எக்ஸசைஸை கொடுத்துக்கிறார். இந்த சின்ன எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே சொல்றேன். when we are rising the upper limb சொல்லுவோம், கைகளை வந்து ஷோல்டருக்கு மேல தூக்கும் போது இந்த விரல் நுனிகளில் இருக்கிற பிளட்லாம் வந்து கீழே இறங்குது, ஹார்ட்டுக்கு போகுது நல்லா. அதாவது வெயின் வந்து ப்ளூ, ரெட் வந்து ஆர்ட்ரி, எல்லாம் போறதுனால ரெஃப்ரெஷ் ஆகுது. என்ன ஆகும்? ரெஃப்ரெஷ் ஆனா நல்ல மூவ்மெண்ட் வரும், நல்ல ஒரு புத்துணர்ச்சி வரும். புரியுதுங்களா? கண்டிப்பா சொல்றேன், நீங்க எக்ஸசைஸ் செய்யாத நாளுக்கும் எக்ஸசைஸ் செஞ்ச நாளுக்கும் டிஃபரன்ஸ் ஃபீல் பண்றீங்களா இல்லையா? யாராவது ஒருத்தர்? பண்றோம். அதுதான். ஏன்னா நல்ல ஒரு இது வரும், சர்க்குலேட்டரி. அடுத்த ஸ்லைட் ஐயா. இது வந்து முதல் நிலை எக்ஸசைஸோட பயிற்சி. அடுத்தது என்னன்னா ஆக்சுவலி லெஃப்ட் சைடு இமேஜ் வந்து என்னன்னா லங், அதாவது ரிப்கேஜ் சொல்லுவோம், மார்பு கூடு இருக்கு, உள்ள லங்ஸ் இருக்கு. இடது பக்கம் வந்து ஸ்டமக், அதெல்லாம் போட்டிருக்கோம். என்னன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்னன்னா நம்ம நிமோனியா கோவிட் வரும்போது தான் வந்து சேச்சுரேஷன் அதை பத்திலாம் நம்ம பத்தியே யோசிக்க ஆரம்பிச்சோம். லங்குல ஆக்சிஜன் எவ்வளவு போகுது என்னன்றத வந்து யோசிக்க ஆரம்பிச்சோம். ஆக்சிஜன் எப்பவுமே வந்து இருக்கும்போது தெரியாது, பற்றாக்குறை வரும்போது தான் நமக்கு அது மேல அதனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். என்னன்னா அந்த லங்கு வந்து எவ்வளவு தூரம் எக்ஸ்பேண்ட் பண்றோம்னா நம்ம அப்படியே உட்காந்துட்டே இருக்கோம். இன்க்ளூடிங் மீ, நானே சொல்றேன், இன்க்ளூடிங் மீ. என்னன்னா அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறதுனால ஃபுல் எக்ஸ்பேன்ஷன் ஆகுறது இல்லை. அது வந்து நம்ம இன்னும் தசைநார் மூச்சு பயிற்சியில இன்னும் செய்ய போறோம். அது இன்னும் எக்ஸ்பிளனேஷன். அதுக்கு ஒரு அடிஷனல் இங்க என்னன்னா விரிக்கும் போது, நம்ம செஸ்ட்டை விரிக்கும் போது என்னன்னா ரிப்கேஜ் விரியுது. ரிப்கேஜ் விரியும்போது லங் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது. முடிஞ்ச அளவு நல்லா எக்ஸ்பேண்ட், அதாவது வலிக்காத அளவு இது சொல்லுவாரு, எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ ஏர் கோஸ் இன்சைட் த லங் as well as ஆக்சிஜன் இன்டேக் வில் பி இன்க்ரீஸ்ட். அதாவது லங் வந்து எடுத்துக்கிறேன், ஆக்சிஜன் இன்டேக் வந்து புரியுது மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்றோம், இது பண்றோம். இது மாதிரி பண்ணும்போது என்னன்னா இட் ஆல்சோ கிவ் ஸ்ட்ரென்த் டு தி ஷோல்டர் ஜாயிண்ட். அடுத்த ஸ்லைட் ஐயா. ஆக்சுவலி இது என்னன்னா மிக மிக ஒரு முக்கியமான விஷயம். ஆக்சுவலா வீக்கஸ்ட் ஜாயிண்ட் இந்த பாடி வந்து நம்ம இதுல சொல்றது வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் சொல்லுவோம். அந்த பிளேயர்ஸ்லாம் நல்லா தெரியும், அவங்களுக்கு டக்குன்னு டிஸ்லோகேட் ஆயிடும். ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து டக்குன்னு டிஸ்லோகேட் ஆயிடும். காட்ஸ் கிரேஸ் என்னன்னா
அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு அந்த இடது பக்கம் இடது வலது பக்கம் ரெண்டுத்துலயும் இருக்கு மசில்ஸ் அந்த ப்ரௌன் கலர்ல இருக்கு ரெட் ப்ரௌனா அதுல ஒயிட் கலர் வந்து டெண்டன் சொல்லும் அந்த மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது அங்க வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி ரொட்டேட் பண்ணுது அந்த மசிலுக்கு வி வாண்ட் டு கிவ் மூவ்மெண்ட் ஃப்ரோசன் ஷோல்டர்னு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க யாருக்காவது இருக்குங்க இங்க இருக்கிறவங்கள யாருக்காவது இருக்கா 25 அன்பர்கள் இருக்கிறோம் யாருக்காவது இருக்கா ஃப்ரோசன் ஷோல்டர் தட் மீன்ஸ் நீங்க இல்லைனாலும் நீங்க எக்ஸசைஸ் செய்றீங்க உங்களுக்கு இருக்காது பட் உங்க ரிலேட்டிவ்ஸ் கண்டிப்பா யாராவது மேபி த வேர்ட் யூ மே நாட் நோ ஃப்ரோசன் ஷோல்டர்னு காமனஸ்ட் பிகாஸ் வி ஆர் நாட் யூசிங் த ஷோல்டர் ஜாயிண்ட் என்னன்னா இது வந்து ரொட்டேட்டார் கஃப்னு சொல்லுவாங்க அந்த மசில் இருக்கு இல்லையா என்னால காமிக்க முடியல அக்சஸ் இல்லாததுனால ரொட்டேட்டார் கஃப்னு சொல்லுவாங்க அது வந்து நல்ல ஆக்டிவேட் ஆகுது இட் ஆல்சோ கிவ் வீக்கஸ்ட் ஜாயிண்ட் இந்த பாடி சொன்னேன் இல்லையா இட் ஸ்ட்ரென்தன் த ஷோல்டர் ஜாயிண்ட் அது ஒண்ணு இன்னொரு முக்கியமான விஷயம் சுத்தும் போது வருது அடுத்த ஸ்லைடு இப்ப என்னன்னா இந்த இமேஜ் என்ன சொல்லுதுன்னா ஆக்சில் அதாவது அக்கிள் சொல்றோம் இல்லையா அக்கல் சொல்றோம் அங்க வந்து நோட்ஸ் நிணநீ தமிழ்ல வந்து லிம்ஃப் நோட்ஸ் இருக்கு லிம்ஃப் நோட்ஸ் வந்து முன்னாடி ஆன்டீரியர் வால் சொல்லுவோம் பின்னாடி வந்து போஸ்டீரியர் வால் சொல்லுவோம் அதெல்லாம் நோட்ஸ் இருக்கு ஃபுல்லா நோட்ஸ்ல வந்து என்னன்னா அங்கங்க குரூப்பா அங்கங்க இருக்கு என்னன்னா நம்ம கை சுத்தும் போது ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மூமெண்ட்ல ஒவ்வொரு குரூப் ஆஃப் லிம்ஃப் நோட்ஸ் ஆர் கம்ப்ரஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி குரூப் ஆஃப் லிம்ஃப் நோட்ஸ் ஆர் கம்ப்ரஸ்ட் இது வந்து என்னன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா சாரி ஆல் ஏஜ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் சாரி பழக அது ரொட்டீன் இதுல வந்துருச்சு ஆல் ஏஜ் குரூப் இன்னொரு முக்கியமான விஷயம் பிரஸ்ட் கேன்சர்ல வரும்போது லிம்ஃப் நோட் இன்வால்மெண்ட் நிறைய பார்த்துருப்பீங்க அது என்னன்னா அதாவது அது அந்த நிலைக்கு சொல்லலை ஈஸியா புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன் இந்த குரூப் ஆஃப் லிம்ஃப் நோட் தான் ஆகுது அதே மாதிரி டியூபர்குலோசிஸ்லயும் இந்த குரூப் ஆஃப் லிம்ஃப் நோட்ஸ் தான் ஆகுது இதை நம்ம கம்ப்ரஸ் அதாவது கை ஃபர்ஸ்ட் முன்னாடி சுத்துறோம் இந்த கையை முன்னாடி சுத்துறோம் ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் ஒவ்வொரு குரூப் ஆஃப் லிம்ஃப் நோட் ஆக்சுவலா சொல்றேன் இல்லையா என்னால காமிக்க முடியல ஆன்ட்ரி குரூப் முன்னாடி இருக்கிற குரூப் கம்ப்ரஸ் ஆகுது பின்னாடி இருக்கிற குரூப் கம்ப்ரஸ் ஆகுது வெளிப்பக்கம் கையில இருக்கிற குரூப் கம்ப்ரஸ் ஆகுது உள்பக்கம் உடம்ப செஸ்ட்டை ஒட்டி இருக்கிற குரூப் கம்ப்ரஸ் ஆகுது டாப்ல டிப்ல அபெக்ஸ்ல இருக்கிற குரூப் கம்ப்ரஸ் ஆகுது இதனால என்ன ஆகுதுன்னா சர்க்குலேஷன் ரெஃப்ரெஷ் ஆகுது இட் வில் கிவ் ரெஃப்ரெஷ்னஸ் டு த லிம்ஃபேட் நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா lymphatic circulation is very much important to prevent the disease in nowadays because lymphatic stagnant is the very very important thing முக்கியமான ரீசன் இப்போ இந்த காலகட்டத்துக்கு ஏன்னா முன்னாடி வேலை செஞ்சோம் இப்ப வேலை செய்யறது இல்லை சரிங்களா லிஃப்ட் தான் அதே மாதிரி எங்க போனாலும் 2 வீலர் தான் சைக்கிள் கிடையாது இன்க்ளூடிங் மீ நான் ஐ எம் நாட் பிளேமிங் அதர்ஸ் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி செய்யும் போது என்னன்னா ஒவ்வொரு மூமெண்ட்க்கும் அதை என்னால் அக்சஸ் பண்ணி காமிக்க முடியல முன்னாடி சுத்தும் போது ஒரு குரூப் பின்னாடி சுத்தும் போது ஒரு குரூப் ரெண்டு கையை சேர்த்து சுத்தும் போது நீங்க இதை இதுதான் உணர்தல் சொல்றேன் அறிதல் தெளிதல் உணர்தல் இது நாள் வரையும் அறிஞ்சிருந்தீங்க தெளிஞ்சிருந்தீங்க உணர்ந்து செய்யறது போது நாளைக்கு செய்யும் போது கைய வந்து செய்யும் போது ஆக்சிலார் அதாவது அக்கல்ல வந்து நினைவை வச்சு செய்யுங்க you can easily feel that comfortness அந்த இடத்துல உங்களுக்கு கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுங்க பிகாஸ் ஆஃப் த கம்ப்ரெஷன் ஆஃப் த லிம்ஃப் நோட்ஸ் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிக்கிறதுனா யூ கேன் சி பிகாஸ் இது எனக்கு புரிதல் வந்து ஆக்சுவலி எம்பிபிஎஸ் படிக்கும் போதும் 96ல இருந்து 2002 வரையும் படித்தேன் அப்பவும் புரியல 12ல இருந்து 15 வரையும் அப்பவும் புரியல கோவிட் டியூட்டி அப்போ 19ல எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிச்சேன் புரிதல் அப்பதான் வந்தது புரிதல் உணர்தல் உணர்ந்து அறிதல் தெளிதல் உணர்தல் உணர்ந்து செய்தல் அதுதான் ஆக்சுவலா ஒரு சிலர் கேட்கலாம் எதுக்கு அனட்டமிக்கல் எக்ஸசைஸ்க்கு என்ன சம்பந்தம் எக்ஸசைஸ் செஞ்சுட்டு போலான்னு நீங்க கேட்கலாம் நிறைய பேர் கேட்கலாம் நான் என்ன சொல்றேன்னா உணர்ந்து செய்யும் போது வர பயன் வந்து மிக அளப்பரியது உணர்ந்து செய்யும் போது அவ்வளோ நல்லா இருக்கும் சரிங்களா இந்த எக்ஸசைஸ் அடுத்த ஸ்லைட் போலாம் அதான் அந்த ஸ்லைட்ஸ் வந்து நான் இமேஜ்ல அந்த பாடியில காமிச்சேன் இது வந்து போனோட இமேஜ் ஆக்சிலா கையோட எலும்பு சுத்தும் போது இந்த குரூப்லாம் கம்ப்ரஸ் ஆகுதுன்னு சொல்றோம் ஆன்டீரியர் சொல்லிருக்கலாம் ஏஎன்டி ஆன்டீரியர் குரூப் போஸ்டீரியர் லேட்டரல் தான் வெளிப்பக்கம் அந்த ஆக்சிலா அபெக்ஸ் சென்ட்ரல் குரூப் ஆஃப் லிம்ஃப் நோட்ஸ் அதெல்லாம் கம்ப்ரஸ் ஆகுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூமெண்ட்ல கம்ப்ரஸ் ஆகுது
அப்போ அடுத்தது வந்து எவ்வளவு யோசித்து செஞ்சிருப்பாரு, அதாவது இறைநிலையோட எவ்வளவு ஒன்றி செஞ்சிருப்பாருன்றது வந்து நினைச்சு பார்த்தா கண்டிப்பா வந்து ஆனந்த கண்ணீர் தான் வரும். அவ்வளோ ஒரு ஒரு சயின்டிபிக் மீனிங் இருக்கு அந்த ஒவ்வொரு மூமெண்ட்லயும். நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். அதுதான் சொன்னோம். இப்ப இன்னொரு பியூட்டி என்னன்னா, இந்த புரிதல் வந்து எனக்கு வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்தது. அந்த உணர்தல் அறிதல், தெளிதல், உணர்தல் வந்து என்னன்னா, ஆக்சுவலா வந்து இந்த ரைட் சைடு இமேஜ் இருக்கு இல்லைங்களா? ரைட் சைடு இமேஜ்ல மேல இந்த பக்கம் இருக்கு இல்லையா? ட்ரபீசியஸ் சொல்றோம் இல்லையா? இந்த தோள்பட்டைக்கு மேல பக்கத்துல இருக்கிற மசில், இடுப்புல இருக்கிற மசில் 2 இருக்கு. அதே மாதிரி லெஃப்ட் சைடு இமேஜ்ல செஸ்ட்ல இருக்கிற மசில், பெக்டோரல் மசில் சொல்லுவோம். இது ட்ரபீசியஸ், சரட்டஸ் அண்ட் லாட்டிஸ் டார்சி சொல்லுவோம். இது என்னன்னா கை ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஆக்சுவலி இட் இஸ் ட்விஸ்டிங் த மசில். ட்விஸ்ட் பண்ணும்போது என்னன்னா, அந்த மசிலோட அமைப்பை உணர்ந்து செய்யும் போது வர ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து டெஃபினட்டா இல்லையா? நானும் 19ல இருந்து 24 மார்ச் வரையும் செஞ்சேன். அப்பெல்லாம் எனக்கு தெரியல, உண்மையா சொல்றேன், எனக்கு தெரியல. அந்த புரிதல் வந்த பிறகு ஆக்சுவலா புக்கை திருப்பும் போது எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. அப்படியே அம்மா மறுநாள் செய்யும்போது அதை யோசித்து அந்த இடத்துல மசிலை யோசித்து செஞ்சேன். அந்த மசில் கம்ப்ரஷன், ஆனா உண்மை அது செய்ய ஆரம்பிச்ச பிறகு ரெகுலரா செய்யும் போது ஐ கேன் ஃபீல் த டிஃபரன்ஸ். என்னன்னா அந்த ட்விஸ்ட் ஆகும்போது என்ன ஆகும், என்ன பண்றோம் தோச்சிட்டு, அம்மா சாந்தி அம்மா தான் சொல்லணும், வேற யாரும் அம்மாக்கள் யாரும் வாய் திறக்க மாட்டேன்றாங்க. துணி புழிஞ்சா என்ன போகும் தோச்சிட்டு, யார் ஓபன்? அழுக்கு போகுங்க ஐயா. அதேதான், நம்ம உடம்புல இருக்கிற அழுக்குகள் பதிவுகள் போகும், அழுக்குகளும் பதிவுகளும் போகும். புரியுதுங்களா? அழுக்குகள்னா பதிவுகள்ன்றதை விட நம்மளுக்கு டிசார்டர்ஸ் இட் வில் பி ரிமூவ். நிறைய ஆக்சுவலா வந்து we can cure the autoimmune disorder also with our meditation, காயகல்பா and exercise. நம்ம எக்ஸசைஸ் நம்ம ஏதோ சிம்பிள் நினைக்கிறோம். இட் இஸ் நாட் எ சிம்பிள் எக்ஸசைஸ், இது மிராக்கிள் எக்ஸசைஸ். ஆஸ் எ அனாட்டமிஸ்டா நான் சொல்றேன், இட் இஸ் எ சிம்பிளிஃபைடு. அருட்தந்தை வந்து எல்லாமே எளிய முறை உடற்பயிற்சி, எளிய முறை குண்டலினி யோகா, எளிய முறைன்னு தான் சொல்ல, காயகல்பம் தான் அருட்தந்தை எல்லாமே எளிய முறைன்னு சொல்லாது. ஆனா அது உள்ள இருக்கிற அர்த்தத்தை பார்க்கும்போது ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புதையில வச்சுட்டு இருக்கு உள்ள. அடுத்த ஸ்லைட் போலயா? அதுதான் இது ஒண்ணு சொன்னோம். அடுத்தது வந்து இந்த இது பிடிச்சது எனக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் எனக்கு இது பண்ண முடிஞ்சது. ஏன்னா பார்க்க புரியுதுங்கய்யா. நேத்து ஒரு ஸ்லைடை மாத்தினேன். நேத்து பரமேஸ்வரி அம்மா கிட்ட ஒரு ஸ்லைட் அனுப்பிச்சிட்டு அப்புறமா ஒரு ஸ்லைடை சேஞ்ச் பண்ணேன். நான் சொல்றேன், வரும்போது நான் அப்படியே சொல்றேன். என்னன்னா ஆக்சுவலா கண்ணை இப்படி வச்சுட்டு இப்படி டேர்ன் பண்றோம். டேர்ன் பண்ணும்போது என்னன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து எனக்கு அசம்ஷன் பண்ணது வந்து இந்த பிளாக் கலர் இமேஜ்ல இருக்கு இல்லைங்களா? நவ் இமேஜ் இருக்கு இல்லையா? ரைட் சைட் பிளாக் கலர் இமேஜ். அதுல வந்து திக்கஸ்ட் நவ் இந்த பாடி தொடையில வருது, பேக் சைட் பட்டக்ஸ்ல வருது சயாட்டிக் நவ். அது வந்து முடியுறது வந்து கிரேட்டோல முடியுது. நம்ம கால் பயிற்சியில எங்க டேர்ன் பண்ணும்போது எங்க இது பண்ணுவோம், கிரேட்டோல தான் நம்ம ஊனுவோம். அதாவது பெருவிரல் தானே சொல்லுவோம். ஆமா, பெருவிரல்ல தான் ஊனுவோம். ஏன்னா சயாட்டிக் நவோட பிரான்ச் அங்க போய் முடியுது. we are stimulating that sciatica. நிறைய டயபெட்டிக் பேஷண்ட் மோஸ்ட் காமனா இருக்கும். இது வந்து டயபெட்டிஸ் வந்து ப்ராப்ளம் வந்து கண்ணாலாம் ஆகாது. அது என்னோட மெயின் எய்ம். we want to train our kids. நம்ம இப்ப இருக்கிறதுல முக்காவாசி பேர் வந்து 40 above 40 ஏஜஸ் இருக்கும். எனக்கும் 40க்கு மேலதான் போயிடுச்சு, 47. என்னன்னா அவங்கெல்லாம் செஞ்சா ஏதோ நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். we want to give this exercise and yoga meditation to our kids. that is very important. ரொம்ப முக்கியம். அதுதான் சாட்டிக் நவுக்கு சொல்றோம். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்னன்னா இந்த பேராஸ்பைனல் மசில்ஸ் என்னால காமிக்க முடியல. இந்த வெர்டிபிரா இருக்கு இல்லைங்களா, தெரியுது இல்லையா? எங்க லாங்கிஸ்மஸ் இதெல்லாம் இருக்குல்ல, சென்டர் மிடில் இது ரெண்டுத்துக்கு நடுவுல பிரவுன் கலர்ல மசில் இருக்கு இல்லைங்களா? நம்ம பிரவுன் கலர் மசில்ல ஸ்பைனல் கார்டு சென்டர்ல இருக்கு. அது பேரானா பேரலா இருக்கிற 2 மசில். இப்போ இந்த ட்விஸ்ட் பண்ணும்போது அந்த மசில் ட்விஸ்ட் ஆகுதுங்கயா, அவ்வளவு அருமையா இருக்கு. அதை நீங்க உணர்ந்து செய்யுங்க. நாளைக்கு செய்யும் போது இப்போ நான் என்னன்னா ஒரு எவ்வளவு முடியுமோ அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை புரிஞ்சிட்டு அதை மட்டும் புரிஞ்சு செஞ்சு பாருங்க. அதுல வர மாற்றங்கள் வந்து உண்மையாவே ஆனந்தமா இருக்கும். ஆனந்தம் இல்ல, பேரானந்தம். இந்த பேராஸ்பைனல் மசில்ஸ், அதுக்கு ஒவ்வொரு மசிலுக்கு ஒவ்வொரு பேர், அதெல்லாம் வேணாம், அது சப்ஜெக்ட், அது தேவையில்லை நமக்கு. பேராஸ்பைனல் மசில்ஸ் ட்விஸ்ட் ஆகுது. இதுவும் அம்மா சொன்ன மாதிரி, சாந்தி அம்மாவை யார் சொன்னாங்கன்னு தெரியல,
ட்விஸ்ட் பண்ற அது வந்து ட்விஸ்ட் பண்ற மாதிரி இட் வில் கிவ் த ஃப்ரெஷ்னஸ் அண்ட் ரிமூவ் த வேஸ்ட் ப்ராடக்ட் ஃப்ரம் த மசில். இப்போ இன்னொரு விஷயம் ஜென்ரலா சொல்றது என்னன்னா, மசில் பெயின் எதுக்கு வருதுன்னா ஓவர் ஃபங்க்ஷனால் என்னன்னா பொட்டாசியம் அதிகமாகி பெயின் வருது. அதெல்லாம் வந்து ரெகுலரா இந்த நம்ம எக்ஸசைஸ் செய்யும்போது வி கேன் ஓவர் கம். கண்டிப்பா பண்ண முடியும். நம்ம எக்ஸசைஸ் ரெகுலரா செஞ்சுட்டு வந்தோம்னா ஓவர் கம். ஆக்சுவலா எனக்கு வந்து சீசனலா வந்து ஒரு சீசன் மாறும்போது ஈச் அண்ட் எவ்ரி டைம்ஸ் வந்து ரன்னிங் நோஸ் வரும். 19க்கு அப்புறமா இட் இஸ் டோட்டலி ரெடியூஸ்ட். நான் 19க்கு அப்புறமா ஒரே ஒரு முறை தான் ஆன்டிபயோட்டிக் எடுத்திருக்கேன் பிகாஸ் ஆஃப் கோவிட். அது ஒரு பயம்ன்றதுனால கோவிட் பாசிட்டிவ் ஆனதுனால ஆன்டிபயோட்டிக் எடுத்தேன். காட்ஸ் கிரேஸ் தான். அருட்தந்தையும் அருட்பேராற்றல் கருணையும் தான். ஐ எம் நாட் எக்ஸாஜரேட்டிங். ஆல் ஆர் பிகாஸ் ஆஃப் எக்ஸசைஸ். நான் இப்போ மெடிடேஷன் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு இருக்கேன். பிகாஸ் நான் நடுவில் இடைவெளி விட்டுட்டேன். அதனால என்னால் எல்லாத்தையும் ஒரேடியா செய்ய முடியல. எக்ஸசைஸ் வந்து கண்டினியூஸா செய்யும்போது இந்த எக்ஸசைஸ்னாலே இவ்வளோ பெனிஃபிட் இருக்கு. இன்னும் மெடிடேஷன் செஞ்சோம்னா இன்னும் எவ்வளோ இருக்கும், புரியுதுங்களா? பேராஸ்பைனல் மசில்ஸ். அடுத்த ஸ்லைட் போலாம். சரிங்களா? இந்த இமேஜ் காமிக்கிறதுக்காக தான் இது பண்றோம். இந்த ரைட் சைடு இமேஜ்ல இருக்கு பாருங்க, அந்த செட்டிக்கா நடுவுல எல்லோ கலர்ல போதுங்களா? எப்பவுமே நர்வ் வந்து எல்லோ கலர்ல இருக்கும், சயாட்டிக் நர்வ். அதை காலில் போய் கிரேட்டோல முடியும், அதனோட லாஸ்ட் பிரான்ச். அதை வந்து அழுத்துறது மூலியமா ஸ்டிமுலேட் பண்றோம். ஸ்டிமுலேட் பண்ணி சயாட்டிக்காவை நம்ம லாங் டேர்ம் எக்ஸசைஸ் வில் ரெடியூஸ் தி இன்சிடென்ஸ் ஆஃப் த சயாட்டிகா. புரியுதுங்களா? ஆக்சுவலா என்னன்னா அந்த ரிஃப்ரெஷ்னஸ் தான். இட் இஸ் நாட் டாக்குமெண்டட், இட் இஸ் நாட் எவிடன்ஸ் பேஸ்ட். அதையும் சொல்லிடுறேன் நான். அதாவது இந்த எஃபெக்ட் வரும்போது டெஃபினட்டா அது ரெடியூஸ் ஆகும். புரியுதுங்களா? அது ஒண்ணு. இது பேக் சைடு, இது அடுத்த இதுல வருது. நெக்ஸ்ட் லைட் போலாம். இது எவ்வளவு இது ஆக்சுவலா டிசிஎல் ஏசிஎல் கேள்விப்பட்டிருக்கேன். ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட், போஸ்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட். முன்னாடி காலத்துல நான் ஸ்கூல், அதாவது 80ஸ்ல 90ஸ்ல எல்லாம் என்னன்னா ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு மட்டும் அது மாதிரி ஏசிஎல் டிசிஎல் டேர், அதாவது ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட். அதாவது இது வந்து இது முன்னாடி பகுதி கொஞ்சம் எல்லோ கலர், ரைட் சைடு இமேஜ்ல எல்லோ கலர் பகுதி இருக்கிறது வந்து ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட் வருது இல்லைங்களா? டேர், ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட் டேர், போஸ்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட் டேர். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? கொஞ்சம் இன்டராக்டிவா இருக்கலாம். இன்டராக்டிவா இருக்கா இல்லையா? ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். கண்டினியூ பண்ணலாமா? பண்ணலாங்க ஐயா. நீங்க சொல்லுங்க. எல்லாம் மெடிக்கல் டேமா இருக்கனால, எல்லாம் நான் மெடிக்கல் பீப்புள் நிறைய இருக்கனால மெடிக்கல் டேமா ஐயா எனக்கு கொஞ்சம் நான் அது அடுத்த முறை நான் இந்த முறை தப்பு பண்ணிட்டேன்யா. அடுத்த முறை நான் வந்து டிஸ்பிளே ஒரு நிமிஷம், நான் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன். ஏன்னா இது தப்பு. நான் ஒரு தடவை ட்ரையல் பார்த்துருக்கணும். 7 o'clock பண்ணலான்றது வந்து மிஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஒர்க்ல மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் ஐ வில் எக்ஸ்பிளைன் ப்ராப்பர்லி. அதை நான் காமிச்சு உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஹைலைட் அந்த நான் பவர் பாயிண்ட்ல காமிச்சிருந்தேன்னா, ஹைலைட் பண்ணியிருந்தேன்னா ஈஸியா இருந்திருக்கும். அது மிஸ்டேக் தான், சாரி. சரிங்களா? இப்போ என்னன்னா டேர் ஆகிறது ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட் டேர், போஸ்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட் டேர்ன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பக்கம் இருக்கிறது இல்லைங்களா, இது நீ ஜாயிண்டோட. இது இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இமேஜ் வந்து நீ ஜாயிண்டோட இமேஜ் பா. இந்த இமேஜ் ஐயா மேல கால் போட்டிருக்கோம், மேல டாப் இமேஜ். இது வந்து நீ ஜாயின் லெஃப்ட் சைடு கார்னர், லெஃப்ட் சைட்ல எண்ட்ல இருக்கிறது வந்து நீ ஜாயிண்ட்டை மடக்கி வச்சிருக்கு. கீழே இருக்கிறது வந்து நீ ஜாயிண்டோட பேக் சைடு, கால் முட்டி. சரிங்களா? இது பின்பக்கம் நார்மல். புரியுதுங்களா? இந்த நம்ம கைப்பயிற்சியோட கடைநிலையில நம்ம என்ன பண்றோம்னா இந்த லிகமெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றோம். we will prevent the tear of the anterior cruciate ligament and posterior cruciate ligament tear. புரியுதுங்களா? நம்ம எத்தனை பேர் இந்த இன்சிடென்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க? லிகமெண்ட் டேர் மட்டும்தாங்க ஐயா தெரியும். அதே இதுதான்மா. இதை செஞ்சாவே நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். மினிஸ்கை டேர், லிகமெண்ட் டேர்லாம் ஆக்சுவலா இப்போ வந்து இது ரொம்ப பிகாஸ் ஆஃப் ஒபிசிட்டி ஆஸ் வெல் அஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால என்னன்னா லிகமெண்ட் டேரும் காமன் ஆயிடுச்சு நீ ஜாயிண்ட்ல. கண்டிப்பா குறைஞ்சபட்சம் லைஃப்ல ஒரு ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் கேள்விப்பட்டுனா இருப்பீங்க. டெஃபினட்டா கேள்விப்பட்டிருப்பீங்க லிகமெண்ட்டை. மினிஸ்கை, இது மினிஸ்கை வந்து நீ ஜாயிண்ட். என்னால இது பண்ண முடியல. இந்த பக்கம், அதாவது ரைட் சைடு இமேஜ்ல இதுவா இருக்கிறது வந்து மினிஸ்கை சொல்லுவோம். முன்னாடி ஹைலைட் பண்ண முடியல, சாரி. நம்ம நெக்ஸ்ட் டைம் திரும்பவும் கூட நம்ம அதை நான் ஹைலைட் பண்றேன். புரியுதுங்களா?
இதெல்லாமே இது சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். இது என்ன இந்த கால் சுத்துறதுல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? 100% we will prevent the meniscus tear and as well as crucial ACL TCL tear. கேள்விப்பட்டிருக்கீங்களா? உண்மையா சொல்லுங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ACL tear, PCL tear, அதே மாதிரி meniscus tearலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் ஈஸியா ப்ரிவென்ட் பண்ணலாம் வித் தி சிம்பிள். ஒரு செகண்ட் ஆகுமா, தட் மீன்ஸ் ஒரு few seconds ஆகுமா இந்த எக்ஸசைஸ் செய்யறதுக்கு? we will easily prevent this disease. கண்டிப்பா. இப்போ என்னன்னா, முன்னாடி அதாவது 80s 90sல வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான் இருக்கும், ரொம்ப ஸ்போர்ட்ஸ் பர்சன். இப்போ காமன் ஆயிடுச்சு, டே டு டே லைஃப்ல காமனா இருக்கு. சரிங்களா? இது வரலையும் கால் பயிற்சி, சாரி கைப்பயிற்சி, கைப்பயிற்சிக்கு அடுத்தது கால் பயிற்சி. அதான் சொன்னோம் இல்லைங்களா, கால் பயிற்சியில வந்து கைப்பயிற்சியோட முடிவிலே ஆரம்பிக்கணும். ஏன்னா கை காலுக்கு வந்துட்டோம், அதனால இப்போ நெக்ஸ்ட் போக வேண்டியது கால் பயிற்சிக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் ஐயா. அதுதான் ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட். ரெண்டுத்தையும் இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணும்போது என்னன்னா ஹிப் ஜாயிண்ட்ல மூவ்மெண்ட் வருது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ஐயா. இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த மூவ்மெண்ட்டை வந்து யூ வாண்ட் டு ஃபீல். ஏதோ இப்படி பண்ணிட்டு இப்படி பண்றோன்றது இல்ல. இந்த மூவ்மெண்ட் வரும்போது அங்க உணர்ந்து, அதாவது உணர்ந்து செய்யும் போது அதனோட முழு மகத்துவத்தையும் நம்ம அனுபவிக்கலாம். அதுதான் என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட். சரிங்களா? அடுத்த மூவ்மெண்ட், அதாவது ஒரு பக்கமா செய்யறோம் இல்லைங்களா, அது வந்து நீ ஜாயிண்டோட மூவ்மெண்ட். அடுத்தது அடுத்த ஸ்லைட் ஐயா. ஆங்கிள் ஜாயிண்ட், அதாவது கணுக்காலோட மூவ்மெண்ட்காக ஹெல்ப் பண்ணுது. ஒவ்வொரு ஆக்சுவலா ஈச் அண்ட் எவ்ரி ஜாயிண்ட்டும் நம்ம மூவ்மெண்ட் கொடுக்குறோம் நம்ம கால் பயிற்சியில. அடுத்தது அடுத்த ஸ்லைட் ஐயா. ஐயா இது உண்மையாவே மிராக்கிள் ஐயா. என்னன்னா, இது வந்து மெடிக்கல் புக்ல, அனட்டமி புக்ல இருக்கிற அட்லஸ்ல இருக்கிற இமேஜ். நம்ம அருட்தந்தையோட நான் பார்த்து வந்தது 87ல எக்ஸசைஸ் புக் வந்தது. எப்போ ஃபர்ஸ்ட் புக் வந்ததுன்னு எனக்கு தெரியல. 87 புக் தான் நான் ஃபர்ஸ்டா பார்த்தது. 87ல தான் ஐயா அருட்தந்தையோட புக், எக்ஸசைஸ் புக்கை பார்த்தது. இதனோட ரெப்ரசன்டேஷன், வலது பாதம் இருக்கு இல்லைங்களா, வலது பாதம் அந்த இமேஜ் வருது இல்லைங்களா, கரெக்டா இந்த பாடியை ரெண்டா டிவைட் பண்ணிங்க. அதாவது அதாவது இந்த சைடு இருக்கிறது லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ரைட் சைடு, ஆப்போசிட், அதாவது பிரிச்சுக்குங்க. வலது பாதம் இருக்கிற சைடு வந்து வலது பக்கம், இடது பாதம் இருக்கிறது இடது பக்கம். அந்த ஆர்கன்லாம் கம்பல்சரி என்னால ஹைலைட் பண்ண முடியல. லிவர் இருக்கு இல்லைங்களா, ப்ரௌன், டார்க் ப்ரௌன்ல இருக்குங்களா, மேல லங் இருக்கு, லங் தெரியும், ஹார்ட் தெரியுது, டெஃபினட்டா எல்லாருக்கும் தெரியும். அது கீழே தொராசிக் கேஜ் கீழே வருது இல்லைங்களா, லிவர். அதே மாதிரி பாதத்துல கண்டிப்பா எக்ஸசைஸ் செய்யறவங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியா புரியும். லிவர் எவ்வளவு பெருசா வச்சிருக்கோம் பாருங்க. கிரீன் கலர்ல சின்ன பிட் இருக்கு பாருங்க இதுல, லிவருக்கு கீழே, அதுதான் பித்தப்பை. நம்ம இதுல ரைட் சைட்ல இருக்கு. அதே மாதிரி பாடியில ரைட் சைட்ல இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொன்றா முடிச்சிடறேன், அத லெவல்ல அப்படியே முடிச்சிடறேன். இடது பக்கம் பார்த்தோம்னா அதனோட லிவரோட கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் இருக்கு பாருங்க, இடது பக்கம் எக்ஸ்டென்ஷன் இருக்குங்களா, அதே மாதிரி இடது பக்கம் பாதம்ல எக்ஸ்டென்ஷன் இருக்கு. அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு, ஸ்டமக். இங்க போட்டிருக்கோம் பாருங்க, ஸ்டமக் எங்க இருக்கு, ஸ்டமக் இந்த இதுதான் ஸ்டமக். அதுதான் இந்த ப்ரௌன் கலர்ல பேக் ஒரு பை மாதிரி பலூன் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது ஸ்டமக். இன்னொரு முக்கியமான விஷயம், மண்ணீரல்னு நம்ம எக்ஸசைஸ் புக்ல இருக்கு. அதே தான் ஸ்பிளீன் இங்க இருக்கு பாருங்க, மேல கையோட இதுல இருக்கு பாருங்க ஸ்பிளீன். எப்படி இது அவ்வளோ யோசித்து அவ்வளோ ஆழ்ந்த நிலைக்கு போய் செஞ்சிருக்காரு. இந்த புக் வந்தது எனக்கு எப்போ, இந்த புக் மெடிக்கல் புக் எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. பட் இட் 100% மேட்சஸ் வித் அவர் கால் பயிற்சியோட அக்குப்ரெஷர் பாயிண்ட். ஆனா அக்குப்ரெஷர், அதாவது அக்குப்ரெஷரை வந்து நம்ம அலோபதியில 100% இது பண்ணலனாலும், நான் எக்ஸாமினரா போகும்போது இவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ண பிசியாலஜின்னு. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் சொல்லணும், அனந்தநாராயண் ஐயா சொன்னேன், அதாவது அவர்கிட்ட தான் காயங்கள் கத்துக்கினேன். அவர் சொல்லும் போது முன்னுரையில என்ன எழுதியிருப்பாருன்னா, அருட்தந்தையினோட மகரிஷியோட உடற்பயிற்சி புக்கை பார்க்கும்போது உடற்கூறியல் மற்றும் உடல் இயங்கியல் தெரிந்த மருத்துவன் என்ற முறையில் மகரிஷியின் உடற்பயிற்சி எனக்கு மிகுந்த வியப்பை அளிக்கிறது. உடற்கூறியல்னா அனாட்டமி, உடல் இயங்கியல்னா பிசியாலஜி. புரியுதுங்களா? ரெண்டுத்தையும் உணர்ந்து செஞ்சிருக்காரு. புரியுதுங்களா? இந்த இமேஜ் பாருங்க, அப்படியே சிமிலர். புரியுதுங்களா? அது ஆக்சுவலா லிவர் வந்துருச்சு, ஸ்டமக் வந்துருச்சு, ஸ்பிளீன் வந்துருச்சு. ஸ்பிளீன் இந்த மண்ணீரல், ஸ்பிளீன் தான் மண்ணீரல்.
மண்ணீரல் வந்து இடது பக்கம் பாதத்துல ஓரமா இருக்கு. சுண்டு விரல் பக்கம் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி மலக்குடல்ல சீக்கம் அப்பெண்டிக்ஸ் இருக்கு பாருங்க. இங்க அதே மலக்குடல்னு போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஏறும் குழாயினே போட்டிருக்கோம். இது அசெண்டிங் கோலன், டிரான்ஸ்வர்ஸ் கோலன். டிரான்ஸ்வர்ஸ்னா அசெண்டிங்னா மேலே ஏறுறது, அசெண்டிங்னா ஏறுதல், டிரான்ஸ்வர்ஸ் கோலன் டிசெண்டிங் கோலன் வருது. அவ்வளோ இதுவா இருக்கு. சென்டர்ல இருக்கிறது யூரினரி பிளாடர். அடுத்த ஸ்லைட் போலாயா? இது முன்பக்கம், பின்பக்கமும் அப்படியே ரெப்ரசென்ட் பண்ணுது. இதுல நல்லா பாருங்க. இதுல ரைட் சைடு இந்த பக்கம் இருக்கு, லெஃப்ட் சைடு இங்க பாருங்களா. கிட்னி அங்க எங்க இல்லைன்னு கேட்டிருப்பீங்க. அதனாலதான் அது வந்து பின்பக்கம் இருக்கு. கிட்னி வந்து கரெக்டா மெடிக்கல் பீப்புள் புரியும். போஸ்டீரியர் அப்டோமினல் வால், வயிறோட பின்பக்க சுவற்றில் இருக்கு கிட்னி. அதனால வந்து கிட்னி இந்த லெவல்ல தான் இருக்கு. நம்ம கீழே சொல்லுவாங்க அடி வயிற்றுல, இல்ல இந்த லெவல்ல தான் இருக்கு கிட்னி. இங்க இருக்கு பாருங்க. கிட்னி அதே லெவல்ல இங்க மென்ஷன் பண்ணிருக்காரு. அடுத்தது எப்போ 87ல நான் பார்த்த புக் ஃபர்ஸ்ட். ஐயா பெருமலை எப்பயா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் புக் வந்தது? இந்த இமேஜ் எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் பப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸசைஸ், சிம்பிளிஃபைட் எக்ஸசைஸ் புக். எக்ஸசைஸ் புக்கெல்லாம் முதல்லயே வந்துருதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 82 83 அந்த எப்படி இந்த புக்கு நாட், ஐ திங்க் இட் இஸ் நாட் பாசிபிள் டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த அனந்த நாராயணன் பின்னாடி கொடுத்திருப்பாரு. பட் அதுக்கு முன்னாடியே அது எக்ஸசைஸ் புக் வந்தது. வேற கலர்ல வந்து. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. அதுதான் அப்ப நம்ம 87ல இந்த ஐயா வாழ்க வளமுடன். முதற் பதிப்பு 1984. வாழ்க வளமுடன் ஐயா. பார்த்திபன் ஐயா வாழ்க வளமுடன். ஆமா, ஆக்சுவலா நீங்க சொன்ன அனந்த நாராயணன் ஐயா செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ்ல தான் அப்ப இருந்தாங்க. ஆமாயா, 87ல சர்ஜரி ப்ரொஃபசர் யா. Yes, 20th February. Exactly right, sir. I am belonging to that town only. God bless, sir. Thank you. ஆமாங்கய்யா, என்னோட கொலிக்கு அவர் வந்து ப்ரொஃபசர் யா ஐயா. நீங்க 2002 பேட்ச் ஐயா ART? நான் 96 யா, 96 பேட்ச். Okay, thank you sir. Thank you. Go ahead sir. வாழ்க வளமுடன் ஐயா. அதான் நம்ம கிட்னி வந்து போஸ்டீரியர் வால்ல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதுக்கு மேலே இருக்கு பாருங்க. அதான் எல்லோ கலர், கொஞ்சம் எல்லோவா இருக்கு பாருங்க. பிரவுன் வந்து லங்கோட இமேஜ், அதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது. அது கீழே கொஞ்சம் எல்லோவா இருக்கிறது வந்து அட்ரினல் கிளாண்ட். சொன்னேன் இல்லையா, நம்ம அது நீங்களும் ஃபீட்பேக் கொடுக்கலாம். மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், எனக்கு அது கன்ஃபியூஷன் இருக்கு. அது அந்த எல்லோ தான் சொல்றோம். அது கிட்னிக்கு மேல இருக்கு பாருங்க. அந்த பொசிஷன் அதுவும் அவ்வளவு அழகா மேட்ச் ஆகுது. ஹவ் இட் இஸ் பாசிபிள்? இறைநிலையோடு இருந்து செய்யறது. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு நம்ம எக்ஸசைஸ் புக்ல, எக்ஸசைஸ்ல. வி வாண்ட் டு டூ எக்ஸசைஸ் டெய்லி. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உண்மையா நான் அடிக்ட் ஆயிட்டேன். சம்டைம்ஸ் இப்போ நான் கொஞ்சம் வீட்டுல இருந்து, அதாவது நேட்டிவ் பிளேஸ்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கேன். போற அன்னைக்கு ஸ்கிப் பண்ணிடுறேன். அதுவும் தப்பு தான். டெஃபினட்டா கண்டினியூஸா செய்வேன். அது மாதிரி நம்ம எல்லாரும் செஞ்சோம்னா, ஒன்ஸ் அதனுக்கு அடாப்ட் ஆயிட்டோம்னா டெஃபினட்டா வி வில் டூ. சரிங்களா? நம்ம அதுல மாற்று கருத்தே கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். அதுதான் ஆக்சுவலி இந்த இமேஜ் தான் இது பண்ணது. ப்ராஸ்டேட் இதுல ஹைலைட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ப்ராஸ்டேட் வருது இல்லைங்களா, ஜென்டல் ஆர்கன்ல. இங்க வருதியா, அங்க பிளாடர் கீழே இருக்கு, அதனால காமிக்க முடியல. மேல் இதுல ப்ராஸ்டேட், ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ஸ். என்னன்னா இதை நினைச்சு செய்யும் போது ஐயா பெருமலை ஐயா, இன்னொரு ரெக்வஸ்ட் ஐயா, இஃப் இட் இஸ் பாசிபிள்னா இன்னொரு தடவை நான் அதை சரி பண்ணி நான் ப்ரெசென்ட் பண்ணதுக்கு எனக்கு பர்மிஷன் வேணும்யா. ஏன்னா நான் ஐ வாண்ட் டு ஷோ த பார்ட்ஸ். அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட்டே நான் நினைச்சேன். என்னால அது பண்ண முடியல. சாரி. இல்ல பரவாயில்லை. இப்ப நீங்க சொல்றது ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணிட்டு வர்றாங்க. சொல்லிட்டு அதுதான் ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து கரெக்டா. ஏன்னா நம்ம செய்யும் போது எண்ணத்தை அங்க வைக்கிறையா, அந்த ஒன்றும் போதுதான் நமக்கு அதனோட முழு பலனும் கிடைக்கும். ப்ராஸ்டேட் போது ஆண்புரி, ஜெனிட்டல் ஆர்கன், கருப்பை மேல இருக்கிறது பிங்க் கலர்ல இருக்கு இல்லையா, ஜெனிட்டல் ஆர்கன். அதுல ஹேங் ஆயிருக்கிறது வந்து ஓவரினே ஹைலைட் ஆயிருக்கு பாருங்க. ஓவரி அதெல்லாம் வந்து கருப்பை. இந்த பக்கம் இந்த இதுல இருக்கு பாருங்க, அண்டசுரபி. வெளிப்பாதம்ல அவுட் சைட்ல இருக்கிறது வெளிப்பாதம், அண்டசுரபி. நிணநீர் சுரபி வந்து தட் மீன்ஸ் லிம்ஃபாட்டிக் சர்க்குலேஷன். அது சரிங்களா? அது விட்டுங்க. லிம்ஃபாட்டிக் சர்க்குலேஷன் வந்து அங்க வருது. ஆல் ஓவர் த பாடி அது இருக்கும். புரியுதுங்களா? சயாட்டிக் நர்வ் இங்கேயும் போட்டிருக்காங்க. அங்க சயாட்டிக் நர்வ் இங்க போட்டிருந்தாலும் கிரேட்டோல அதனோட பிரான்ச் ஒரு டெர்மினல்னா கடைசி பிரான்ச் வந்து அங்க போய் முடியுது கிரேட்டோல. அது வந்து உணர்ந்தது. கண்டிப்பா நம்ம அதை வி வாண்ட் டு டூ டெஸ்ட். சரிங்களா? டெஸ்ட் மீன்ஸ் வி வாண்ட் டு ப்ரூவ் இட், டாக்குமெண்ட் பண்ணுவோம். அதுக்காக தான் நம்ம சேர்ந்துருக்கோம். சரிங்களா?
இது வந்து நம்ம இதுல ஒவ்வொரு எக்ஸசைஸ்ல ஒவ்வொரு நிலைக்கும் இட் இஸ் ரிலேட்டட் வித் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாங்க. அதுதான் கால் பிடித்து வருதல். நம்ம சவுந்தரய்யா அழகா சொல்லுவார், யார் காலையோ பிடிக்கிறதுக்கு உங்க காலை பிடிச்சிங்க. we will 100% prevent the varicose vein. 100% prevent the varicose vein. ஏன்னா varicose vein என்னன்னா ஆஸ் அ தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் சொல்லிட்டு தமிழ்ல சொல்றேன், abnormal permanent dilatation of the veins. புரியுதுங்களா? எங்க ப்ளூ கலர்ல மேல இருந்து தொடையில இருந்து இடது பக்கம் இமேஜ்ல வருது இல்லைங்களா? இடது பக்கம் இமேஜ்ல மேல இருந்து ப்ளூ கலர்ல வருது இல்லையா? முட்டிக்கு பின்னாடி போயிட்டு முன்னாடி வருது இல்லையா? அந்த வெயின்ல வரலாம். இல்லைன்னா பின்னாடி பக்கம் இந்த சின்ன ப்ளூ கலர்ல இருக்கிறதுல வரலாம். ரெண்டுத்துல வரலாம். என்னன்னா அதனோட வாழ்வு வந்து அந்த எலாஸ்டிசிட்டி போயிட்டு மேபி பிகாஸ் ஆஃப் லாங் ஸ்டாண்டிங்னால வரலாம். இல்லைன்னா லாங் ஸ்டாண்டிங் அல்ல ஓவர் ஒர்க்னால அது மாதிரிலாம் வரலாம். ஓவர் ஒர்க் இருந்தும் லாங் ஸ்டாண்டிங் இருந்தும் we can prevent this disease by the மகரிஷி எக்ஸசைஸ். நம்ம அதை பிடிச்சு விடும்போது என்னன்னா we are strengthening the walls as well as veins of the long softness vein. முதல்ல அது சொல்லல, லாங் softness vein மெடிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சாரிங்க ஐயா. லாங் softness vein, saphenous means superficial, மேல் பகுதியில் இருக்கிறது. வெயின் வந்து மேல் பக்கமா இருக்கிறதுனால அதை செஃபனஸ்ன்னு சொல்றோம். அதாவது லென்த்தா இருக்கிறதுனால இது லாங். ஃபர்ஸ்ட் இமேஜ்ல இருக்கிறது லாங் softness vein, இது வந்து சின்னதா இருக்கிறதுனால ஷார்ட் softness vein சொல்றோம். இதை அழுத்தி விடும்போது என்னன்னா we are strengthening as well as we are giving strengthen to the walls. வெயின்ல மட்டும் வால்வ்ஸ் இருக்கும், சிரையில மட்டும் வால்வுகள் இருக்கும், ஆர்டரியில வால்வுங்க இருக்காது. அது மாதிரி அதை வந்து we are strengthening that. இந்த எக்ஸசைஸை நம்ம அட்லீஸ்ட் நம்மளோட எக்ஸசைஸ் எப்போ செய்யலான்றாங்க 8 இயர்ஸ்ல இருந்து 80. ஆனா அருட்தந்தை கடைசி வரையிலும் முடிஞ்ச அளவு செஞ்சாரு. நம்மளும் செய்யணும். செய்யும் போது we can prevent this kind of disease. 100% prevent பண்ண முடியும். வந்த பிறகு கேள்வி கேட்கக்கூடாது. வரத்துக்கு முன்னாடி செஞ்சோம், வருமுன் காப்பது நன்று. செஞ்சோம்னா we can prevent this. எஸ்பெஷலி டீச்சர்ஸ், மாஸ்டர்ஸ், இவங்க மாஸ்டர், டீ கடை மாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ், லாங் ஸ்டாண்டிங் பர்சன்ஸ், அவங்களுக்குலாம் இந்த மாதிரி காமனாக வரணும். இந்த எக்ஸசைஸ் செஞ்சோம்னா 100% ப்ரிவென்ட் பண்ண முடியும். பிகினிங்லேயே பண்ணணும். அதாவது ஒரு நம்ம அருட்தந்தை வந்து 8 இயர்ஸ்ன்னு சொல்லுவாரு. நம்ம அட்லீஸ்ட் ஒரு 10-12 இயர்ஸ்ல இருந்துன்னா ஆரம்பிக்கணும். we can prevent the disease. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒன்று காலை பிடிச்சி வர்றது, ரெண்டாவது வந்து கண்டைக்கால் சரியா எடுக்கணும். ஐயா கண்டைக்கால் சரி தானே, நம்ம நீ ஜாயிண்ட் கீழே பின்பக்கம் இருக்கிறது காஃப் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ் டேர்ம், மெடிக்கல் டேர்ம் வந்து காஃப் மசில்ஸ். அதை பிடிச்சு விடும்போது என்ன ஆகுதுன்னா will prevent the blood clot in the, அதாவது நம்ம ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸ், ஹார்ட் அட்டாக் வர்றது ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸ் வந்து அந்த இடத்துல தான் காஃப் மசில். இங்க என்னால ஹைலைட் பண்ண முடியல. இந்த மசில்ஸ் காஃப் மசில்ல பிளட் கிளாட் ஆவர் தான். சரிங்களா? எல்லாம் சைலண்டா இருக்கிறோம், போர் அடிக்குதான்னு தெரியல. காஃப் மசில்ல பிளட் கிளாட் ஆவர் தான். அதை அழுத்தி விடும்போது என்ன ஆகுதுன்னா we will refresh, we will pump the muscle. பம்ப் பண்ணும்போது அங்க இருக்கிற வால்வு, இந்த இமேஜ்ல இருக்கு பாருங்களேன், வால்வு. இந்த செகண்ட் இமேஜ்ல வால்வு போட்டிருக்காங்க பாருங்க, வால்வு இருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்றோம். ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது என்ன ஆகுது? it will reduces the it prevents the formation of the blood clots. இதெல்லாம் வந்து லாஸ்ட்ல ஏஜ் 50 வயசுக்கு மேல செஞ்சுட்டு வருமா வராதான்னு கேட்டா கிடையாது. we want to start within 10 years, 10 yearsல. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட் ஐயா. அதே மாதிரி நம்ம சிம்பிளா நினைக்கிறோம், வஜ்ராசன்ல உட்காந்து முதுகு தரவறதெல்லாம் என்னன்னு. இதுல எவ்வளவு பெரிய சயின்ஸ் இருக்கு தெரியுங்களா? ஆக்சுவலா இந்த இமேஜ் ஆல்ரெடி காமிச்சதான், நிறைய இமேஜ் ரிப்பீட் ஆகும். ஏன்னா இந்த மசில்லாம் வருடி விட்டு ஸ்ட்ரென்தன் பண்றோம். இதே மசில கிளாஸ்ல அப்பப்போ நான் கொஸ்டின் கேட்பேன், அதே மாதிரி கேட்கலாமா? யார் சொல்றீங்க? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இந்த மசில் சொல்லிட்டு அதுல ஒரு யூஸ் சொன்னேன். என்ன யூஸ்? ஜெயந்தி அம்மா, சாந்தி அம்மா வேணா, இன்னொருத்தர் யாரோ சொன்னாங்க, கிருபாகரன் யாரோ ஒரு ஐயா சொன்னாரு. வேற யாராவது ஒருத்தர் ப்ளீஸ் ரெஸ்பாண்ட் பண்ணலாம். அப்பதான் கொஞ்சம் இன்ட்ராக்டிவா இருக்கும். இல்ல மோனோட்டோனஸா போனா நல்லா இருக்காது. பை இன்ட்ராக்ஷனா இருந்தா தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருக்குங்க. அம்மா சாரிம்மா, நீங்களும் சாரி, ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட். ஏன்னா நீங்களும் மெடிக்கோ, சாரி. என்னன்னா கிட்னி ஃபங்க்ஷன்மா. அதே மாதிரி என்னன்னா
ட்விஸ்ட் பண்றதுமா மசில் ட்விஸ்டிங் வந்து அதாவது பிகாஸ் டாக்டர் இருந்ததுனால சொல்றேன், ட்ரபீசியஸ் மசிலையும் லாட்டிஸ் மஸ்டார்சை அதாவது ஒன்றும் இல்லை, தோள்பட்டை மசிலையும் இடுப்பு மசிலையும் ட்விஸ்ட் பண்றோம். ஃப்ரண்ட்ல வந்து செஸ்ட் மசில் அதாவது பெக்டோரல் மசில் நம்ம இப்படி அதாவது நம்ம கைப்பயிற்சியில இப்படி ட்விஸ்ட் பண்றோம் இல்லைங்களா, அது மாதிரி செய்யும் போது அந்த மசில் ட்விஸ்ட் பண்ற எக்ஸசைஸ் தான். அந்த கொஸ்டின் தான் கேட்டேன். அது வந்து அது ஒண்ணு. இப்போ வருடும் போது இன்னும் லோவர் பார்ட்லாம் நல்லா ட்விஸ்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது இந்த இமேஜ் செகண்ட் இமேஜ் ரைட் சைடு இமேஜ்ல பாத்தீங்கன்னா இவ்வளோ நர்வ்ஸ் பேக் சைடு இருக்கு. வருடும் போது அந்த நர்வ்லாம் ஸ்டிமுலேட் ஆகுது. நம்ம அதை உணர்ந்து செஞ்சோம்னா டெஃபினட்டா we will get the benefit. சரிங்களா? இன்னும் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க ஐயா. Sir, is that connected to sciatica, sir? Sciatic nerve comes in lower part ஐயா. Not this one. நம்ம ஐயா, அந்த that is lumbar flexus. ஐயா முன்னாடி ஸ்லைட் போங்க ஐயா. இப்போ இது இருக்கு இல்லைங்களா, இங்க இருக்கு பாருங்கய்யா, இங்க கீழே லோவர் பார்ட்ல இங்க இருக்கு பாருங்க. ரைட் சைடு இமேஜ்ல ரைட் சைடு லோவர் ரைட் பார்டர்ல லோவர்ல இருந்து செகண்ட் வந்து சயாட்டிகா சயாட்டிக் நர்வ். okay, okay. மேல இருக்கிறது நான் சொல்றது அப்பர் பார்ட்ல சொல்றோம். அவ்வளோ பட்டக்ஸ் அது உள்ள இருக்குங்கய்யா, குளூட்டியல் மசில்குள்ள இருக்குங்கய்யா, பட்டக்ஸ் மசில்குள்ள இருக்கும். Okay, thank you, sir. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்புறமா. நெக்ஸ்ட் ஸ்லைட் ஐயா. இப்போ நம்ம நர்வ்ஸ் ஸ்டிமுலேட் பண்றதை பார்த்தோம். அம்மா சொன்ன மாதிரி அம்மா ஆக்சுவலி மெடிக்கன்றதுனால அவங்க கரெக்டா புரிஞ்சிட்டு கரெக்டா அடிச்சிட்டாங்க. கிட்னியும் ஸ்டிமுலேட் பண்ணோம், அட்ரினல் கிளாண்ட் கிட்னியும் ஸ்டிமுலேட் பண்றோம். நாட் ஒன்லி வி ஆர் ஸ்டிமுலேட்டிங் த நர்வ்ஸ், வி ஆர் ஆல்சோ ஸ்டிமுலேட்டிங் த கிட்னி. நம்ம ஏதோ உட்காந்துட்டு செய்யறது ஏதோ ஒன்று நினைக்கிறோம். அதே மாதிரி நம்ம என்ன எப்படி உட்காரணும், வஜ்ராசன பொசிஷன் யாராவது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? பேசாதவங்க பேசணுங்க வேணாம். தப்பா சொன்னா பரவாயில்லம்மா, வி ஆர் லேர்னிங், லைஃப் லாங் லேர்னர். வஜ்ராசனத்துல பொசிஷன் எப்படி சொல்லணும், இமேஜ்ல இருக்கு. வி ஆர் கம்ப்ரஸிங் த டோஸ். எந்த டோக்கு மேல இருக்கணும்? சாந்தி அம்மா தான் சொல்லணுமா கடைசியில? லெஃப்ட் மேல ரைட் டோ மேல. ரைட் லெஃப்ட் மேல ரைட் இருக்கணும். வி ஆர் ஆல்சோ ஸ்டிமுலேட்டிங் த நர்வ்ஸ். அதுதான் ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட்டா கொஸ்டின், இதை கஷ்டப்படுத்துறது இல்லை. கிளாஸ்ல கூட நான் பசங்களை கேட்டுட்டு பனிஷ் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் ஒரு ஜாலி. அப்பதான் கவனிப்பாங்க, இல்லைன்னா டிவியேட் ஆயிடும் தாட்ஸ். இங்க கண்கள் மட்டும் இங்க இருக்கும், கவனம் வேற எங்கேயோ இருக்கும். அதுக்காக தான் கம்ப்ரஸ் ஆகுறதுனால நர்வ்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகுது. அந்த நம்ம என்ன நர்வ் சொன்னோம், சயாட்டிக் நர்வோட லாஸ்ட் டெர்மினல் பிரான்ச் வந்து ஸ்டிமுலேட் ஆகுது, அதுவும் ஸ்டிமுலேட் ஆகுது. மேலேருந்து பண்ணும்போது நர்வ்ஸ் லம்பார் ஃபிளெக்சஸ், ஐயா ஒருத்தர் கேட்டாங்க, பேர் கவனிக்கல. லம்பார் ஃபிளெக்சஸ் நர்வ்ஸ் எல்லாம் மெயினா லம்பார் ஃபிளெக்சஸ் நர்வ் குளூட்டியல் ரீஜன் வரும்போது மசில் பல்க் வந்துடும், குளூட்டியல் மசில் வந்துடும். அது சயாட்டிக் வந்து சுமாரா வரும், ஓரளவு வரும். லம்பார் மசில் லம்பார் நர்வ்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். லம்பார்னா இடுப்பெலும்பு பகுதியில நரம்பு முடிச்சு தமிழ்ல சொல்லணும்னா, சரிங்களா? அது ஸ்டிமுலேட் ஆகுது, கிட்னி ஸ்டிமுலேட் ஆகுது. சரிங்க ஐயா. அடுத்த ஸ்லைட் ஐயா. தசைநார் மூச்சு பயிற்சி. அது ஆக்சுவலி வந்து இந்த எக்ஸசைஸ் நம்ம இது பண்றோம். இது முன்னாடியே வந்த இமேஜ் தான், இடது பக்கம் இருக்கிற இமேஜ். வலது பக்கம் இருக்கிற இமேஜ் என்னன்னா, ஆக்சுவலா நம்ம கிட்னி இதெல்லாம் பார்த்தோம். இப்போ கிரீன் கலருக்கு என்ன சொன்னேன் முன்னாடியே ஒரு இமேஜ்ல சொன்னேன், என்ன சொன்னோம், கேல் பிளாடர்னு சொன்னோம். இப்போ இங்க அது பெரிய பை மாதிரி அப்பர் பார்ட்ல கீழே இருக்கிறது வந்து கேல் பிளாடர், பித்தப்பைன்னு சொன்னோம். அந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, அதான் மகாத்தமனி சிறை, அயோட்டான்னு சொல்லுவோம். அது பேரலா பிளாக் கலர் கிரீன் கலர் டாட்டா இருக்கு இல்லையா, பீன்ஸ் மாதிரி இதுவா இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் லிம்ஃப் நோடு, பேரா வெர்டிபிரல் லிம்ஃப் நோடு. எல்லாமே மீனிங் தான். பேரானா பேரலா, வெர்டிபிராக்கு பேரலா இருக்கிற லிம்ஃப் நோட்ஸ். we are compressing these lymph nodes by this exercise. நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சிக்கு அடுத்தது வரும் நரம்பு தசைநார் மூச்சு. ஃபர்ஸ்ட் வந்து சின்முத்திர மாதிரி வச்சு பண்ணும்போது என்னன்னா, இந்த லிம்ஃப் நோட்ஸை கம்ப்ரஸ் பண்றோம். கம்ப்ரஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்றோம். ரெண்டாவது அப்டமினல் கண்டென்ட்டை நம்ம எம்டி பண்றது, மார்னிங்ல செய்யும்போது கண்டென்ட்டை எம்டி பண்றதுக்கு வெரி வெரி யூஸ்ஃபுல். நர்வ் இப்பத்துக்கு என்னன்னா, lymphatic stagnant is a very very important problem in day-to-day life. எல்லாத்துக்குமே, not only for infection, also for any disease. புரியுதுங்களா? இதெல்லாம் ஈஸியா ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ஐயா.
ஃபர்ஸ்ட் இப்படி சின்முத்திரையில் இருக்கிறோம், அடுத்தது இப்படி வைக்கும் போது என்னன்னா எல்லாமே கம்ப்ரஸ் ஆகுது. அதே மாதிரி மார்னிங்ல செய்யும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக் பிசிக்ஸ் என்னது, லோவர் அப்டமன் கம்ப்ரஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், லார்ஜ் இண்டஸ்ட்ரைன் கம்ப்ரஸ் ஆகுது, லார்ஜ் இண்டஸ்ட்ரைன் ரெக்டம் ஆனல் கனால் மலக்குடல்லாம் கம்ப்ரஸ் ஆச்சுன்னா எமோஷன் நல்லா ஃப்ரீயா வரும். ஓப்பனா சொல்றேன், ஐயா, எனக்கு வந்து எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டீ குடிச்சாதான் மோஷன் வரும். ஐ எம் நாட், இதுக்கெல்லாம் நான் அசிங்கப்படலை. ஏன்னா மகர்ஷியோட பலன்களை சொல்றது வந்து மற்றவங்களுக்கு சொன்னாதான் அதை செய்ய ஆரம்பிப்பாங்க. டீ குடிக்காம எனக்கு மோஷன் வராதுயா. எனக்கு எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிச்ச பிறகு ஒன்று தண்ணி குடிச்சா போதும். காலையில எழுந்து தண்ணி குடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆஃப்டர் த 5 இயர் ஆக்சுவலி எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு 1 மாசம் செஞ்சுட்டோ 6 மாசம் செஞ்சுட்டோ கிடையாது. யூ வாண்ட் டு டூ கண்டினியூஸ் எக்ஸசைஸ் அப் டு யுவர் லாஸ்ட் பிரீத். எனக்கு இது பலன் தெரிய ஆரம்பிச்சது 3 வருஷத்துக்கு அப்புறமா தான். இவ்வளோ பேசுறதுக்கு ரீசன் நாட் ஓன்லி ரிலேட்டட் வித் சப்ஜெக்ட், பிகாஸ் ஆஃப் த பெனிஃபிட் ஆஃப் த எக்ஸசைஸ். நிறைய பெனிஃபிட் இருக்கு. இது மட்டும் இல்ல, சைக்காலஜிக்கல் ஆஸ் வெல் ஆஸ் மென்டல் ஆஸ் வெல் ஆஸ் பிசிக்கல் எல்லாத்துலயும் பெனிஃபிட் வந்து பிகாஸ் ஆஃப் எக்ஸசைஸ். நம்ம எக்ஸசைஸ் வந்து பாடிக்கு மட்டும் ஏதோ ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறோம். இட் இஸ் நாட் ஓன்லி ஹெல்ப்ஸ் இன் பாடி. எப்படி சொல்லலாம் பாடிக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னு, பாடிக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணல மென்டலுக்கும் ஹெல்ப் பண்ணலன்னு எப்படி சொல்லலாம்? அம்மா சொன்னாங்க, மாஸ்டர் கிளாண்ட், பிட்யூட்ரி, இட் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் த ஆல் பாடி நர்வஸ் சிஸ்டம், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. இட் ரெகுலேட்ஸ் த பாடி. புரியுதுங்களா? எக்ஸசைஸ் முதல்ல நல்லா செஞ்சோம்னாவே எல்லாமே வந்துடும் நமக்கு. காயகல்பம் எக்ஸசைஸ் மட்டும் பிடிங்க, எல்லாமே வந்துடும். அதோட அகத்தாய்வு அகத்தவும் ஆரம்பிக்கணும். சரிங்களா? இது இது அடுத்த பயிற்சிங்க. சாரி, அடுத்த ஸ்லைடு. அது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்க்குறோம். ஹைலைட் பண்ண முடியல. அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக், லோவர் ரெஸ்பிரேட்டரி, ப்ளூ கலர் பிங்க் கலர்ல இருக்கிறது அதான் மூக்கு நாக்கு அதெல்லாம் வருது. பிங்க் கலர்ல இருக்கிறது அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக், ப்ளூ கலர்ல இருக்கிறது லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக். ட்ரக்கியா சொல்லுவோம், லாரிங்ஸ் ட்ரக்கியா வருது. அதுக்கடுத்து லங் இருக்கு, லங்ல வந்து லிம்ஃப் நோட்ஸ்லாம் இருக்கு. அடுத்த ஸ்லைடியா. அடுத்த ஸ்லைட் ஐயா. ஆக்சுவலி இந்த பாட்டை ஐயா பெருமலை ஐயா ஜஸ்ட் இது கவனிச்சுங்க. இந்த இதுவை வந்து அருட்தந்தையே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா அவரோட இமேஜை பார்த்தா 91, 92 முகம் மாதிரி இருக்கு அருட்தந்தையோட முக அமைப்பு. அதுல வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல செய்யும் போது இது வந்து லங்க ரெண்டுத்தையும் இப்படி விரிச்சு வச்சு, அதாவது லங்கு இப்படி இந்த பொசிஷன்ல இருக்க லங்க ரைட் லங்ல ஃபுல் இமேஜ் வரல வருது, இப்படி விரிச்சு வச்சிருக்கோம். இருங்களா, ஒரு லங் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்னால காமிக்க முடியும். இப்படி இருக்கீங்களா, இப்படி வச்சிருக்கோம், விரிச்சு வச்சிருக்கோம், டர்ன் பண்ணி வச்சிருக்கோம். இந்த பொசிஷன்ல அப்பர் பார்ட் ஆஃப் த லங், இந்த லங்கே தான் இந்த பக்கம் திருப்பி வச்சிருக்கோம். இது வந்து வெளிப்பக்க லங்கு பாக்குறோம், அப்பர் இமேஜ். இது வந்து உள்பக்க இமேஜ் பாக்குறோம். லங் இந்த பார்ட் ஆஃப் த லங் எக்ஸ்பேண்ட் ஆகுது இந்த முறையில செய்யும் போது. புரியுதுங்களா? அந்த பார்ட் மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. புரியுதுங்களா? அடுத்த ஸ்லைட் ஐயா. இந்த முறையில கை மாத்தி செய்யும் போது இந்த பார்ட் ஆஃப் த லங், அதாவது இந்த பக்கம் ஃபுல்லா இருக்கிற லங் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அந்த பார்ட்ல இருக்கிறது இந்த பார்ட்ல இருக்கிறது என்னன்னா, ஆக்சுவலா இட் வில் வெரி வெரி யூஸ்ஃபுல் இன் இன்க்ரீஸ் த சேச்சுரேஷன் ஆஃப் த ஆக்சிஜன் ஈச் அண்ட் எவ்ரிதிங். அவ்வளவு அருமையா அழுத்தத்தை எக்ஸ்பிளைன் பண்ண. நான் அதை டவுன்லோட் பண்ண விட்டுட்டேன், மிஸ் ஆயிடுச்சு. அப்படியே பார்த்துட்டு விட்டுட்டேன், அதை டவுன்லோட் பண்ணாம விட்டுட்டேன். என்னன்னா அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. நுரையீரலின் ஒவ்வொரு பகுதியாக விரிவடைகிறதுன்னு அவரோட வார்த்தையாலே எக்ஸ்பிளைன் பண்றாரு அருட்தந்தை. இந்த எக்ஸசைஸ்ல இந்த பக்கம் அடைச்சிட்டு, அதாவது எந்த சைடு, ரைட் சைடு வந்து இது பண்ணிட்டோம், ஒரு பக்கம் மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அடுத்த ஸ்லைட் போங்கயா. இந்த பக்கம் இதுல மேல் இருக்கிறத பாருங்க. மேல் ஸ்லைட்ல வந்து இப்படி வைக்கும் போது லோவர் பார்ட் ஆஃப் த லங் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. என்னன்னா அந்த முதல் 2 ஸ்லைட் அது விட்டுட்டேன், இடகலை பிங்கலையே மாறுதுங்கய்யா. இது வந்து எனக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் அதை நான் ஃபீல் பண்ணேன். மூச்சு சுவாசம் இடகலை பிங்கலை சித்தர் புக் படிச்சவங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இதுல இருக்கான்னு தெரியல, நான் கொஞ்சம் டச் விட்டுருச்சு நம்ம மண்டத்துல. இடகலை பிங்கலையே, அதாவது இடது பக்கமா நாசி போனா இடகலை, வலது பக்கமா நாசி போனா இடகலை, பிங்கலை, இடது பக்கமான இடகலை பிங்கலை இது தெரியலமா, எனக்கு ஐடியா இல்ல. பிங்கலை சுழிமுனைன்றது 2 பக்கம் போறது. இத எல்லாத்தையுமே நம்ம இந்த எக்ஸசைஸ்ல முறை ஃபீல் பண்ணி செய்யும் போது we can feel it. நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களாமா? சாந்தி அம்மாவா யார் பேசுறது? ஃபீல் பண்ணிருக்கேங்க.
வாழ்க ஆமா வளமுடன். நீங்க சாரதாம்மா அதுதாம்மா. இடகலை பிங்கலை வந்து கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இது செய்யும்போது என்னன்னா, இந்த 2 காதலையும் வச்சு செய்யும்போது வந்து லோவர் பார்ட் ஆஃப் த லங் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அது வந்து இட் வில் நாட் எக்ஸ்பேண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம். லங்ல வந்து மோஸ்ட்லி 80%. நீங்க தான் சொல்லணும், எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நீங்க தான் மெடிக்கல் பீப்புள் ஹெல்ப் பண்ணணும். 70 to 80% தான் ஃபங்க்ஷன் ஆகும். அனதர் பார்ட் வந்து டெட் ஸ்பேஸ் ஆஃப் த லங் சொல்லுவாங்க. டெட் ஸ்பேஸ் ஆஃப் த லங் அந்த பார்ட் வந்து இந்த இந்த முறையில செய்யும்போது அந்த லோவர் பார்ட் ஆஃப் த லங் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. இட் வி இன்க்ரீசஸ் த லங் ஸ்பேஸ் எக்ஸ்பான்ஷன். அது அடுத்த மேல இப்படி கை வச்சு செய்யும்போது என்ன ஆகுதுன்னா அப்பர் பார்ட், அது அப்பர் பார்ட் நார்மலாவே எக்ஸ்பேண்ட் ஆகும். அதாவது டியூபர்குலோசிஸ் காமனா அப்பர் பார்ட்னு சொல்லுவோம். அதெல்லாம் பிகாஸ் ஏர் வந்து எப்பவுமே அப்பர் பார்ட்ல லோ வெயிட் அதெல்லாம் மேல போகணும். இது அப்பர் பார்ட். அதாவது நுரையீரலோட ஒவ்வொரு பகுதிக்கும் ஆக்சுவலா என்ன சொல்லணும்னா, இது கலரா போட்டிருக்கேன். என்னன்னு நினைப்பீங்க மேடம்? அம்மாவுக்கு புரியும், மேடம்க்கு புரியும். சிக்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். நுரையீரல் வந்து அது முதல்ல சொல்லியிருக்கணும், சாரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணாம நான், அதாவது அனட்டமிக்கலா வேணான்னு கொஞ்சம் போனதுனால இது பண்ணல. வலது நுரையீரல் வந்து 3 பகுதிகளா இருக்கு. லைன் இருக்கு பாருங்க, அப்பர் பார்ட், மிடில் பார்ட், லோவர் பார்ட். வலது ரைட் லங். இடது நுரையீரல் 2 பார்ட்டா இருக்கு. அந்த வலது நுரையீரலும் அப்பர் பார்ட்ல டிவிஷன்ஸ் இருக்கு, மிடில் பார்ட்ல டிவிஷன் இருக்கு, லோவர் பார்ட்ல டிவிஷன் இருக்கு. இடது பக்கமும் அதே மாதிரி டிவிஷன் இருக்கு. மொத்தம் ரைட் லங்ல 10 செக்மெண்ட், லெஃப்ட் லங்ல 10 செக்மெண்ட். இந்த எக்ஸசைஸ் மூலமா ஈச் அண்ட் எவ்ரி செக்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்றோம். அதே மாதிரி அம்மா சொன்னாங்க, அம்மா ஃபீல் பண்ணியிருக்கேன்னாங்க சாரதா அம்மா. என்னன்னா வடகலை பிங்கலை சுழிமுனை கண்டிப்பா பண்ண முடியும். அது சித்தர்கள் பாட்டுல சொல்லுவாங்க. அதாவது வடகலையில் இருக்கும்போது நம்மளோட தாட்ஸ் வந்து பாசிட்டிவாவே இருக்கும், நினைச்சதெல்லாம் நிறைவேறணுவாங்க. அதெல்லாம் வந்து எதுவுமே சொல்லாம எதுவுமே செய்யாம அருட்தந்தை வந்து அவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்டாரு. இது எனக்கு உண்மையாவே இது 2 மாசத்துக்கு, அம்மா உங்களுக்கு எப்ப புரிஞ்சதுன்னு தெரியலமா, எனக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி தான்மா புரிஞ்சது. எனக்கு அந்த உணர்ந்தேன், புரிஞ்சது இல்ல உணர்ந்தேன். அத அம்மா நீங்க எப்பமா அது உணர்ந்தீங்க? சாரதாம்மா தான் நினைக்கிறேன். அம்மா ஏன் நம்ம மெடிடேஷன் எடுக்கிறவங்க எல்லாருமே உணர்ந்திருப்பாங்க. நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இல்லம்மா, ஸ்கை நான் மெடிடேஷன் மெடிடேஷன் கேட்கலமா, எக்ஸசைஸ்ல கேட்கிறேன். தசைநார் மூச்சு பயிற்சியில கேட்கிறேன். நான் வந்து 20 இயர்ஸ்க்கு முன்னாடியே உணர்ந்திருக்கேங்க. வாழ்க வளமுடன்மா. நான் 89ல கத்துக்கினாலும் செய்ய ஆரம்பிச்சது 19ல தான்மா, 2019ல தான்மா. வாழ்க வளமுடன்மா. அதுதான் ஆக்சுவலா என்னன்னா, இடகலையில இருக்கும்போது வந்து என்னன்னா நெகட்டிவ் தாட்ஸ் வரும். கொஞ்சம் நம்ம இறங்கி போவோம். தப்பான அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் டெசிஷன் கொஞ்சம் இதுவா பண்ணுவாங்க. சுழிமுனைன்றது வந்து அமைதின்னுவாங்க. எனக்கு வந்து சித்தர்கள் பாட்டு படிச்சு பழைய சின்ன வயசுல படிச்ச இது அதுதான். நான் அதை ரிஃப்ரெஷ் பண்ணணும்னு நினைச்ச முடியல. ஒரு சம் ஃபேமிலி ஒர்க்னால என்னால் அதை பண்ண முடியல. பண்ணியிருந்தா இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி சாரதா அம்மா அவங்கலாம் தான் ஐ நீட் ஃபீட்பேக்மா. ரியலி ஐ நீட் ஃபீட்பேக். ஐ நீட் கரெக்ஷன்ஸ் ஆல்சோ. இதுல நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் ஐ எம் ப்ரெசென்டிங், தட்ஸ் ஆல். ஐ நீட் கரெக்ஷன். யார் வேணாலும் எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். இஸ் ஆல்சோ நான் என்னன்னா இது முடிச்சுட்டு கரெக்ஷன் பண்ணிட்டு ஓப்பன் டு ஆல், அவ்வளவுதான் என்னோட கான்செப்ட். அருத்தந்தையோட இதுதான் நமது. அப்பர் பார்ட்ல அங்க எக்ஸ்பேண்ட் ஆகுது. அடுத்ததுங்கய்யா ஐயா வாழ்கண்டன்யா. முடிச்சுக்கலாம் ஐயா, டைம் ஆகுது. சரிங்க சரிங்க. ஓகேங்க, வாழ்க வளம் ஐயா. இது மட்டும் நுரையீரல் தசைநார் மூச்சு பயிற்சி மட்டும் முடிச்சிடலாம். ஒரே ஒரு இது முடிச்சிருங்க. இது மட்டும், இந்த பயிற்சி மட்டும் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ஐயா. அதுதான் இந்த பார்ட்லாம் எக்ஸ்பேண்டே ஆவறது இல்லை லங்ல. இது டெட் ஸ்பேஸ் தான். இதுதான் டெட் ஸ்பேஸ். இந்த நுரையீரலோட உள்பக்கமா இருக்கிறது. உள்பக்கமா இந்த ஸ்பேஸ்லாம் எக்ஸ்பேண்டே ஆகுது, டெட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆன்லைன்ல போட்டு பாருங்க, கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, டெட் ஸ்பேஸ் ஆஃப் லங்னு பார்த்தா இதெல்லாம் யூ கேன் சி. அடுத்த ஸ்லைட் போலாயா. ஓகேயா, இதோட முடிச்சுக்கலாம். எனக்கு வாய்ப்புகள் கிடைக்குமானால் ஐ எம் ரெடி டு எக்ஸ்பிளைன். ஏன்னா வந்து உணர்ந்ததை எல்லாரும் உணரணும், அதுதான். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எனக்கு வந்து நிறைய மூத்த பேரரசர் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க புரிய வைக்கிறதுக்கு. அவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. பெருமாள் ஐயாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐயானாலதான் இந்த சான்ஸே கிடைச்சது. உலக சமுதாய சேவா சங்கத்துக்கும் உலக சேவா சங்க தலைவருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். எனக்கு இந்த மாதிரி
ஒரு அனட்டமிக்கல் வியூ வந்து உங்களை மாதிரி டாக்டர்ஸ் எடுத்து சொல்லும்போது தான் நான் மெடிக்கல் பீப்புளுக்கு வந்து அதனுடைய ஐயா பெனிஃபிட்ஸ் ஆனா நான் உண்மையாவே ஒழுங்கா சொல்லலையா. நான் சொல்ல பரவாயில்லை நினைச்சதில்ல. பரவாயில்லை பரவாயில்லை. நான் 10% தான் சொன்னேன். உண்மையா 10% நம்ம தான் சொன்னேன். ஐ வாண்ட் டு ஒரு- ஹைலைட் த ஈச் அண்ட் எவ்ரிதிங். சரிங்க சரி நான் அது தப்பு பண்ணிட்டேன். ட்ரையல் பார்த்துருக்கணும். பண்ணாத தப்பு. இல்லை பரவாயில்லை. இப்போ நீங்க சொன்ன வரைக்கும் சரிதானுங்க. நம்ம டாக்டர் ரவீந்திரநாத் ஏற்கனவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி சில கிளாஸ் எடுக்கும்போது இதே மாதிரி தான் ஒவ்வொரு இதையும் போட்டு 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 கொஞ்சம் சொல்லுவாருங்க. அவர் எடுத்தது கூட கொஞ்சம் பழசு முதல்ல எடுத்தார். இப்ப கொஞ்சம் அவருக்கு முடியறதில்ல. முதல்ல நல்லா எடுத்துக்கிட்டு இருந்தாரு. நீங்க கண்ணி பண்ணி பண்ணுங்க. என்ன சரிங்கய்யா சரிங்க. டாக்டர்ஸ் வாழ்க சொல்லும் போது அது சரியா இருக்கும். ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ. ஒரு பின்னாடி வந்து யார் யாருக்கு என்ன யூஸ் ஆகுது எடுத்துக்கிட்டாங்க. சரிங்கய்யா சரிங்க. சரிங்க சரி சரி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சாந்திமா வேற தேங்க்ஸ் சார். வாழ்க வளமுடன் ஐயா. ஓகே. Now the time for vote of thanks. I request PhD scholar Basumati to render the vote of thanks. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு நாமம் வாழ்க, குருவே துணை. 7:30 மணிக்கு ஆரம்பிச்சதுல இருந்து மிக அற்புதமாக கிளாஸ் போயிட்டே இருக்கு. தவத்தை ரொம்ப அழகா ஹேமமாலிருக்காங்க. அவர்களுக்கு நம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது டாக்டர் வந்து எந்த மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆவலை தோன்றது மாதிரி இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து தமிழ் வெர்ஷன் பண்ணி தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு நினைச்சதை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாகவும் ஆர்வமாகவும் இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண அதை வந்து அவர் எப்படி சொல்றாருன்னா அவரு அவ்வளோ அவர் உணர்ந்தது அவருக்கு ஒரு ஆதங்கமா இருக்கு. கம்ப்ளீட்டா இதை சொல்ல முடியலையே, இது நான் வந்து அந்த பர்டிகுலர் பார்ட்டு நான் கை வச்சு காமிச்சு இல்ல அதுல லைட் போட்டு காமிச்சு அதை சொல்ல முடியல, அது பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம் வந்து ஒவ்வொரு ஸ்லைட்லயும் அது தெரிஞ்சுது. ஐயாவோட அறிதல் புரிதல் அதாவது தெளிதல் உணர்தல் அப்படிங்கிற முறைப்படி மிக அழகாக உணர்ந்ததுனாலதான் அது எல்லாருக்கும் சொல்லணும். எல்லாரும் அதை உணர்ந்து செய்யும் பொழுது இன்னுமே நமக்கு நிறைய பலன்கள் வந்து அதுல கிடைக்கும். கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணும்போது கண்டிப்பா இதை உணர்ந்துதான் நம்ம செய்யணும். செய்யும் பொழுதுதான் அதுல இருக்க பலன்கள் கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைக்கும். இது போல கிளாஸஸ் வந்து கண்டிப்பா வேணும். டாக்டர் சுந்தர் ஐயா அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஐயா அவர்களுடைய தொண்டு மென்மேலும் தொடரணும். இது போல எங்களை மாதிரி நான் மெடிக்கலுக்கும் நல்ல ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது. உங்களுடைய ஒவ்வொரு மசில்ஸா இருக்கட்டும், அந்த நர்வ்ஸ் எப்படி இருக்கும், ஆர்டரிஸ் இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சது. The slides were wonderful, ஐயா. Each and every slide speaks the experience you had with the exercise actually, and we also felt very very happy. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். Thank you for the வாழ்க வளமுடன். Thank you அம்மா. Thank you. வாழ்க வளமுடன். நான் உலக நல வாழ்த்து. உத்தமன் உலக நல சொல்லலாமா? உத்தமன் உலக நல வாழ்த்து போடலாமாப்பா? அந்த ஒரே நிமிஷமா போட்டுறாங்கம்மா, ஒரே நிமிஷமா.
தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். 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 வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். Thank you all. Thank you, ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன், வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சுந்தர் டாக்டர் சார், ரொம்ப சந்தோஷம். நல்லா இருந்த நிகழ்ச்சி. மறுபடியும் நம்ம வந்து இன்னொரு ஒகேஷன் ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாங்கய்யா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. செஷன் எண்ட் பண்ணிக்கலாமாங்க ஐயா? முடிச்சுக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க